விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கு நிரந்தரம் கிடையாது. அது ஒரு டெம்பரரி ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான். அது ஒரு கொஞ்ச காலத்துக்கு, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். எது உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்குமா? அதாவது வாட் இஸ் தேர் ஃபார் இட்டர்னிட்டி இன் யுவர் லைஃப்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் உங்க வாழ்க்கையை எப்பொழுதும் தொடரும். ஹல்லேலூயா. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மரண இருளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எப்பொழுதும் உங்களை தொடராது. இயேசுவை பற்றி ஒரு சரியான வெளிப்பாடு இருப்பது மிக அவசியமாக இருக்குது. இயேசுவை பற்றி வெளிப்பாடு இல்லைன்னா எது நடந்தாலும் கர்த்தர் தான் அப்படின்றீங்க. பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை எதிர்த்து ஜெபம் பண்றதுக்கு எப்போ விசுவாசம் வரும்? கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறார், கர்த்தர் தான் இந்த பிரச்சனைக்கு எதிர்த்து என்ன ஜெபம் பண்ண சொல்றாருன்னு அந்த விசுவாசம் இருந்தாதான் அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தர் தான் பிரச்சனையை கொடுத்தாருன்னா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க பிரச்சனைக்கு எடுத்து? சோ சத்துருக்களுக்கு முன்பதாக, சத்துருக்கள் எதுக்கு வராங்க? why does the enemy come? ஒரு மனுஷனை கொல்லணும், ஒரு மனுஷனை அழித்து போடணும், அதுக்காக தான் சத்துருக்கள் எழும்பி வராங்க. இப்ப பிசாசு நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை கொண்டு வரான். அதுதான் நம்ம சத்துருக்கள்ன்றோம். வியாதி ஒரு சத்ரு. வியாதியை சத்ருவா பார்க்கணும், ஃப்ரெண்டா பார்க்க கூடாது. வியாதி ஒரு சத்ரு, தரித்திரம் குறைவு சத்ரு, அது சாபம் சத்ரு, ஃபெயிலியர்ஸ் தோல்விகள் அது ஒரு சத்ரு. அதெல்லாம் எனிமையா நீங்க பார்க்கும்போது தான் அதுக்கு எதிர்த்து நிற்பீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவோட வழியில தான் நம்ம போகணும். இயேசு நம்ம வழியில வரமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இயேசு தெளிவா சொல்லிட்டார், நானே வழின்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்க தான் அந்த வழியில போய் நடக்கணும். ஆண்டவரே நான் ஒரு வழி வச்சிருக்கேன் ஆண்டவரே, அந்த வழியில நீங்க நடங்கலாம் வரமாட்டார். புரியுதுங்களா? நிறைய பேர் ஆண்டவரை தங்களோட வழியில இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஆண்டவரை என் வழியில இழுத்துருவாங்க. வரலாம் மாட்டாரு. ட்ரை எல்லாம் பண்ணீங்க. ரொம்ப நீங்க தான் அவர் வழியில போகணும். பிஃபோர் த பிரேக் த்ரூ கம்ஸ், நல்லா கவனிங்க, பிஃபோர் த மிரக்கிள் ஹேப்பன்ஸ் காட் ரிலீசஸ் ஹிஸ் பீஸ் இன்டு யுவர் ஹார்ட். உங்களுடைய அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் அவருடைய சமாதானத்தை உங்களுடைய இருதயத்துல வைப்பார். எப்போ சமாதானத்தினால இருதயம் நிறைய ஆரம்பிக்குதோ அப்போ அற்புதத்துக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. எப்பவுமே அப்படியே கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது அற்புதமே நடக்காது. அதனால கவலைப்படுறதை நிறுத்திடுங்க ப்ளீஸ். கவலைப்படுறது, அழுகிறது, முறுமுறுக்கிறது இதெல்லாம் நிறுத்திடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது அற்புதம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அது எல்லாமே அவிசுவாசத்தை உண்டாக்கிறோம். பாருங்க, இயேசுவே சிலுவைக்கு போதுக்கு முன்னாடி நல்லா சீஷர்களோட உட்கார்ந்து பஸ்கா பண்டிகையை என்ன பண்ணியிருக்காரு? செலிப்ரேட் பண்ணாரு. அதுல நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேற கொடுக்குறாரு. மற்றவங்க கேட்பாங்க, ஏன் கொண்டாடுற, உன் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கல. நீங்க சொல்லுங்க, நான் கொண்டாடுறேன் ஏன்னா அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். Hallelujah. I am going to celebrate because Jesus has done everything for me on the cross. நான் கொண்டாட போகிறேன். கிறிஸ்து எனக்காக சாபமாகினார், அதனால நான் கொண்டாட போகிறேன். நான் கொண்டாட போகிறேன். கிறிஸ்து எனக்காக அடிபட்டார், வாதிக்கப்பட்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், ஆகையால் நான் கொண்டாட போகிறேன். நான் கொண்டாட போகிறேன் ஏனென்றால் அவரே என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார், ஆகையால் நான் கொண்டாட போகிறேன். ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு மீலையும் செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னையிலிருந்து பண்ணுங்க. This is a prophetic action. இது ஒரு தீர்க்கதரிசன செயல். இது அப்புறம் பாருங்க உங்க பிரேக் த்ரூ எப்படி வருது. சங்கீதம் 23 4 5 6வது வசனம். Psalms 23 verses 4, 5 and 6. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமென். சோ இந்த சங்கீதம் 23ல இருக்கிற சத்தியங்களை கடந்த 2 வாரமாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இட்ஸ் அ வெரி டீப் சாம். ஸோ இதை பற்றி நான் போதிக்க ஆரம்பித்த பிறகு தான் இது எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு சங்கீதம் என்பதை நான் போதிக்க ஆரம்பித்த பிறகு இன்னும் அநேக வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம். அநேகருக்கு இது பிரியமான ஒரு சங்கீதமாக இருக்குது. அநேகருக்கு ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம் வேறு. எல்லாருக்கும் ரொம்ப மனப்பாடமாக தெரியும். யாரை கேட்டாலும் ஈஸியாக சொல்கிற ஒரு சங்கீதம் சங்கீதம் 23. ஸோ 2 வாரமாக அதை போச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 மீட்டிங் முடிஞ்சிருச்சு சங்கீதம் 23லேயே. 4 வருஷம் தான் முடிச்சிருக்கிறோம். ஆமேன். போன வாரம் அதுக்கு முந்தின போன வாரத்தில் இந்த டியூஸ்டே தர்ஸ்டே ரெண்டுமே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பது. அதில் எப்படி கர்த்தருடைய பிரச்சனை நம்மோட இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே யூடியூப்ல இருக்குது. அதோட இதுதான் முதல் பாகம். இது இங்கே தான் ஆரம்பித்தோம். இது போன வாரத்துக்கு முந்தின வாரம். நீ ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டாய். ஆமேன். அடுத்தது இது 2வது, கடவுள் ஒரு மனிதனை எவ்வாறு தேற்றுகிறார். இது செகண்ட் பார்ட்டு சங்கீதம் 23ல. 3வது, நாம் ஏன் கடினமான காலங்களை கடந்து செல்கிறோம். இது அந்த 3வது வசனம் இருக்குல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படும் தேவரீர் நீர் என்னோட கூடியிருக்கிறீர். அதை பேசியிருக்கிறோம்.
அதை வந்து 2 பாட்டா பேசியிருக்கிறோம். அடுத்தது போடுங்க. இது வந்து போன வியாழக்கிழமை பேசினது. மரண இருளில் கர்த்தரின் ஆளுகையை அனுபவிப்பது எப்படி. ஸோ அந்த 3வது வசனத்தை 2 நாள் பேசியிருக்கோம். ஆமீன். ஸோ கண்டிப்பாக கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. வல்லமையான காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாக வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் அனுபவிக்க முடியும் உங்களால். ஆமீன். இதுதான் ஆங்கிலத்தில் இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் டு லீட், ஃபீட் அண்ட் ப்ரொடெக்ட் அஸ். இது சனிக்கிழமை பேசுறது. போன சனிக்கிழமை பேசினது வந்து ஹவு டஸ் காட் ரெஃப்ரெஷ் அண்ட் ரெஸ்டோர்ஸ் அ மேன். ஆமீன். ஸோ கண்டிப்பாக கேளுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை எல்லா காலத்திலையும் நாம் அனுபவிக்க முடியும். ஹalleluya. இதுதான் சங்கீதம் 23ஓட கோர் டீச்சிங். அதாவது வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த சாம்ஸ் 23. அதாவது அதோட மையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 23ல எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய ஆளுகையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க முடியும். ஹalleluya. ஆமென். எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அங்க தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். அந்த பிரசன்னத்தின் மூலமாக அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க விடுதலையும் ஆக முடியும். இதை தான் வந்து சங்கீதம் 23ல எழுதுறாரு. ஆமென். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 23 போடுங்க. 23 வசனம் போடுங்க. ஸோ இங்க என்ன போட்டிருக்குன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் அப்படின்னு போட்டிருக்குல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் பொல்லாப்பு நான் பயப்படேன். இதை பத்தி டீட்டெயிலாக போன வாரம் 2 மெசேஜ் பேசியிருக்கேன். கடைசி வசனம் போடுங்க. 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. அது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான். அது வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். எது உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்குமா, அதாவது வந்து வாட் இஸ் தேர் ஃபார் இட்டர்னிட்டி இன் யுவர் லைஃப், எப்பொழுதும் நித்தியத்துக்கு உங்க வாழ்க்கையில தொடர்கிற காரியம் என்னது? மரண இருள் கிடையாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் உங்க வாழ்க்கையை எப்பொழுதும் தொடரும். ஹalleluya. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மரண இருளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எப்பொழுதும் உங்களை தொடராது. ஆனா மரண இருள் போராட்டத்துக்குள்ள போகும்பொழுது என்ன தோணும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தை, அதாவது நம்ம மாம்சம் என்ன சொல்லணும்னா, இதுதான் உன் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லும். அது பெரிய பொய். த பிக்கெஸ்ட் லை ஆஃப் த எனிமி இஸ் யுவர் லைஃப் வில் நெவர் இம்ப்ரூவ். பிசாசு போடுற பெரிய பொய் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உன் வாழ்க்கை முன்னேறாது, நீ இப்படியே தான் இருப்ப, இதிலே தான் கடப்ப, இதிலே தான் இருந்துருவ, இதிலே தான் நீ மரித்து போயிடுவ. இப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவான், பேசுவான். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ வில் டாக் லைக் தட். அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்து என்னது, கர்த்தர் எனக்காக அனுபவித்த ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு பெர்மிட் பண்ணிட்டாரு, கர்த்தர் வந்து அதை வந்து அனுமதிச்சுட்டாரு, அதனாலதான் இதுல நான் நடக்க வேண்டியதா இருக்கு, இதை நான் சுமக்க வேண்டியதா இருக்கு. கிடையாது, கண்டிப்பா கிடையாது. மரண இருளின் பள்ளத்தாக்க வந்து கர்த்தர் அனுமதித்தாருன்னா எதுக்கு அவர் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல வந்து உங்களை அவர் தேற்ற வேண்டும், உங்களை அவர் ஆற்ற வேண்டும்? அந்த 3வது வசனம் போடுங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஏன் அப்படி போட்டிருக்கு? கர்த்தர் தான் பெர்மிட் பண்றாருன்னா எதுக்குங்க அவர் அங்க உள்ள வரணும்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றேன், இன்னொரு சங்கீதம். சங்கீதம் 107 10ல இருந்து படிப்போம். 107 10ல இருந்து. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயரில் இல்லாமல் விழுந்து போனார்கள். அடுத்தது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீக்கிலாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஓகே, போதும். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியம், இதை மென்ஷன் பண்ணணும், நல்லா கவனிங்க. 12வது வசனம் படிங்க சிஸ்டர், 12th verse. அதாவது 11 12 படிங்க, 11 and 12 படிங்க, ரொம்ப முக்கியமானது. இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. அது படிங்க, 12 11 and 12. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். ஓகே, சோ இப்ப இதுல எப்படி வருதுன்னா, அவர்களுடைய இருதயத்தை யார் வருத்தத்தால் தாழ்த்தினார்? ஆண்டவர் தான் வருத்தத்தால் என்ன பண்ணார், தாழ்த்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது எப்படி போட்டிருக்குன்னா, கடவுள் தான் செஞ்சான்ற மாதிரி போட்டிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்படிதான் வசனம் வருது. சோ பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல வந்து ஆண்டவர் தான் இதை பண்ணார், ஆண்டவர் தான் இதை பண்ணார், ஆண்டவர் தான் இதை பண்ணார் அப்படின்ற நிறைய இடத்துல வருது. இதை நான் இங்க ஏன் மென்ஷன் பண்றேன்னா நல்லா கவனிங்க. நிறைய இடத்துல வருது, கர்த்தர் தான் அடிச்சாரு, கர்த்தர் தான் இது பண்ணாரு அப்படின்னு நிறைய இடத்துல வருது. சோ இப்ப என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல வந்து எழுதின ஆசிரியர்களுக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருந்துச்சுன்னா, இது வந்து தியாலஜியன்ஸே இதை வந்து ஸ்டடி பண்ணி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா,
எது நடந்தாலும் வந்து கடவுள் தான் செய்தார் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு. எது நடந்தாலும், புரியுதுங்களா? என்ன வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது கடவுள் தான். நன்மை நடந்தாலும் கடவுள் தான், தீமை நடந்தாலும் கடவுள் தான். ஸோ அப்படிதான் அவங்க இது பண்ணுவாங்க. இன்றைக்கும் வந்து நிறைய பேர் சொல்றாங்களே, கர்த்தர் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது பிரதர். கர்த்தர் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ கர்த்தர் தான் என்ன பண்ணாரு, இதெல்லாம் செய்தாரு, கர்த்தர் தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு எல்லாத்தையுமே என்ன பண்றோம், எல்லாத்தையும் கொண்டு போய் கர்த்தர் மேல போட்டுறோம். சரியா? எது நன்மை நடந்தாலும் கர்த்தர் தான் பண்றாரு, தீமை நடந்தாலும் கர்த்தர் தான் பண்றாரு. ஸோ அவர் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு பண்றாங்க. ஸோ இது இது ஏன் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது எல்லாமே கர்த்தர் தான் செய்யறான்னு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வருதுன்னா, மனுஷன் வந்து பாவத்தில் விழுந்தோன்னா அவன் என்ன நினைச்சிட்டான்னா, இனிமேல் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன நடக்க போகுது, கர்த்தர் செஞ்சாதான் நடக்கும், அதுவா அது நடக்காது, ஏன்னா நான் பாவத்தில் இருக்கிறேன். ஸோ கர்த்தர் வந்து என்ன அனுமதிக்கிறாரோ அதான் நடக்கும், கர்த்தர் வந்து என்ன என் வாழ்க்கையில் வந்து செய்யணும்னு நினைக்கிறாரோ அதான் நடக்கும், கர்த்தரோட சித்தம் மட்டும் தான் நடக்கும்னு சொல்லி அவனோட விழுந்து போன மனசு, அதாவது அவன் பாவத்தில் விழுந்தவன மனசும் வந்து விழுந்து போயிடுச்சு, அவன் மனசாட்சி விழுந்து போயிடுச்சு, அவனுடைய அவனுடைய ஆத்மா விழுந்து போயிடுச்சு, அவனோட ஆவியில வந்து கர்த்தரோட இருக்கிற அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அவனுக்கும் ஆண்டவருக்கு இருந்த அந்த கனெக்ஷன் ஆவியில டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால அவனுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எல்லாமே கர்த்தர் தான் செய்றார். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே கர்த்தர் தான் செய்றார். அதனால தான் இயேசுவை பற்றி ஒரு சரியான வெளிப்பாடு இருப்பது மிக அவசியமாக இருக்குது. இயேசுவை பற்றி வெளிப்பாடு இல்லைன்னா எது நடந்தாலும் கர்த்தர் தான் அப்படின்றீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இது நிறைய பேர் இதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை எதிர்த்து ஜெபம் பண்றதுக்கு எப்போ விசுவாசம் வரும்? கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறார். கர்த்தர் கர்த்தர் தான் எனக்கு என்ன பண்றாரு, இந்த பிரச்சனைக்கு எதிர்த்து என்ன ஜெபம் பண்ண சொல்றாருன்னு அந்த விசுவாசம் இருந்தாதான் அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தர் தான் பிரச்சனையை கொடுத்தாருன்னா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க பிரச்சனைக்கு எடுத்து? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கர்த்தர் தாங்க வியாதி கொடுத்தாரு, அப்புறம் ஏன் கர்த்தரை அப்புறம் எதுக்கு நீங்க எதிர்த்து ஜெபம் பண்றீங்க? விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. புரியுதுங்களா? அதனாலதான் இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு மிக மிக அவசியமாக இருக்குது. அதனாலதான் நீங்க வந்து இயேசுவோட வாழ்க்கையை வந்து நல்லா போய் படிக்கணும் உட்காந்து. இந்த காஸ்பிள்ல வந்து 4 காஸ்பிளையும் நல்லா படிங்க. 4 காஸ்பிள நல்லா படிச்சு இயேசு எப்படி இருந்தார், இயேசு எவனுக்காவது வந்து வியாதியை கொடுத்தாரா, இயேசு எவனுக்காவது வலியை கொடுத்தாரா, வேதனையை கொடுத்தாரா, இயேசு எவனையாவது தரித்திரனாக்கினாரா, இயேசு எவனையாவது பிடிச்சி தள்ளி விட்டாரா, காலை உடைச்சாரா, இயேசு எவனையாவது புயல்ல போய் சாவுனாரா, இல்ல எந்த புயலையாவது இயேசு அனுப்புனாரா? அதெல்லாம் எப்போ புரியும்னா நீங்க போய் சுவிசேஷத்தை படிக்கும்போது தான் புரியும். இயேசு எவ்வளவு உண்மை உள்ளவரா இருந்தார், எவ்வளவு அன்பானவரா இருந்தாரு, எப்படி மனிதர்களை நேசித்தார் என்பது அப்பதான் புரியும். அவர் தான் தேவனுடைய தற்சொரூபம். ஹீ இஸ் த இமேஜ் ஆஃப் காட். சொல்றாருல, பிலிப்ட சொல்றாரு யோவான் 14, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சோ இயேசுவை ஒருத்தன் பார்த்தானா அவன் யாரை பார்த்துட்டான்? பிதாவை பார்த்துட்டான். இஃப் யூ see ஜீசஸ் யூ have seen the father. சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் பழைய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட வசனம்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, அந்த 12வது வசனம் அதை டிஸ்ப்ளே பண்ணுங்க. 12th verse அது போடு விஜய், ஸ்கிரீன்ல போடு. இந்த வசனம்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். கரெக்டா? இப்போ நீங்க வருத்தமா இருக்கிறீங்க, டக்குன்னு இந்த வசனத்தை ஓபன் பண்றீங்க. நம்ம நிறைய பேர் எனக்கு இப்படி பைபிள் படிச்சு பார்த்துருக்கேன். ஆண்டவர் என்னோட பேசுங்கன்னு சொல்லி டபக்குன்னு இப்படி ஓபன் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல் படிக்கும்போது புக் கிரிக்கெட்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது. அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி 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 ஓப்பன் பண்ணி ஸ்கூல்ல இந்த ஃப்ரீ டைம்ல உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஆண்டவரே இன்னைக்கு என்னோட என்ன பேசுகிறீர் அப்படின்னு டப்புன்னு ஓப்பன் பண்ணுவாங்க. டப்புன்னு இந்த வசனம் வந்துருவாங்க முன்னாடி. சங்கீதம் 107:12 அவர் அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வருத்தமா இருப்பீங்க நீங்க வேற, ரொம்ப ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், ரொம்ப வருத்தமா ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. உடனே இப்போ கர்த்தர் தான் நீ வருத்தத்தால தாழ்த்துறாரு, கர்த்தர் தான் பண்றாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. கர்த்தர் தான் வருத்தத்தை தாழ்த்திட்டான்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா முடிஞ்சு கதை. வருத்தத்துல இருந்து வெளியே வர முடியாது. எத்தனை பேர் புரியுது? டக்குன்னு இப்படியே திறக்கிறீங்க, டக்குன்னு திறந்த உடனே ஒரு வசனம் வருது. யூதாஸ் காண்ட சொல்றாருல, நீ என்ன செய்யணுமோ போய் செய். என்ன செய்ய போனாவன் அன்னைக்குன்னு பார்த்து நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுமோ செய்ய போய் செய்யினா டப்புன்னு அது வருது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆண்ட கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்க மேல கோபமா இல்லை அப்படின்றத இயேசுவோட வாழ்க்கையிலிருந்து நீங்க புரிந்து கொண்டால் மட்டுமே பழைய ஏற்பாடை படிக்கும் பொழுது உங்களுக்கு காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் ரொம்ப முக்கியம் புதிய ஏற்பாட்டுல எஸ்பெஷலி காஸ்பிள்ல ஜீசஸ் எப்படி இருந்தா அதை படிக்கணும். அது மட்டும் இல்லாம ரோமர் புஸ்தகம், கலாத்தியரு, பவுல் எழுதுற நிருபங்களை படித்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரோமர்லாம் சில காரியங்கள்லாம் நான் பேசியிருக்கேன், பழைய சீரீஸ்லாம் இருக்கு. நீங்க அந்த நீதினால் சிறப்பட்டிருப்பாங்கன்றதுலாம் ரோமன்ஸ்ல இருந்து நிறைய பேசியிருக்கேன். எப்படி வந்து நம்ம நீதிமான் ஆகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பேசியிருக்கேன். எப்படி கர்த்தர் வந்து நம்மளை நீதிமான் ஆக்குற, இதெல்லாம் புரியலன்னா பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி வசனங்கள்லாம் உங்களை பயங்காட்டிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் தான் இதெல்லாம் பண்ணார், கர்த்தர் தான் அதெல்லாம் பண்ணார், கர்த்தர் தான் இப்படிலாம் பண்றாருன்ட்டு. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது?
சோ இதை படிக்கும் போது நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா இங்க நல்லா கவனிங்க. இதே 107:12 12 வந்து கர்த்தர் தான் அவங்களை என்ன பண்ணாரு, வருத்தத்தினால் போட்டு அவங்கள வாட்டி எடுத்தாருன்னு வருது இல்ல. ஆனா 13வது வசனத்துல எப்படி வருது? 13 படிங்க சிஸ்டர். 107:13. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ம். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். சரி, முந்தின வசனம் என்ன போட்டிருக்கு 12ல? அதையும் படிங்க. அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். இப்போ 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் படிக்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் மனசு குழம்புதா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க எனக்கு. என்னங்க 12வது வசனத்துல அவர் தான் வருத்தத்தால போட்டு தாழ்த்துவாரு, அவர் தான் போட்டு அடி அடின்னு அடிப்பாராம். 13வது வசனத்துல அவரை கூப்பிட்டோன்னே காப்பாத்துவாரா? அப்ப இது எப்படி இருக்குது? கர்த்தரை பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? இந்த டியூவல் கேரக்டர் அப்படின்னுவாங்க. டியூவல் கேரக்டர்னா இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? சில பேர் நல்லா பேசுவாங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களை யாருனே தெரியாத கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பின்ன நேத்து நல்லா பேசுனேன், இன்னைக்கு என்னமோ எனக்கு யாருனே தெரியாத மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போற. நிறைய பேர் கடவுளை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா அடிப்பார் பிரதர், போட்டு வெண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுப்பார் பிரதர், நல்லா கொத்து பரோட்டா போடுற மாதிரி கல்லுல போட்டு குத்து குத்துன்னு குத்துவார் பிரதர். நாளைக்கு குத்தி எடுத்த பிறகு ஐயா கத்தாவேன்னு சொன்ன உடனே திருப்பி என்ன பண்ணிடுவார், எல்லாத்தையும் சேர்த்துருவாரு. பிஞ்சு போன பரோட்டாலாம் சேர்த்து கொடுத்துருவாரு. பரோட்டா மாஸ்டர் கிடையாது கர்த்தர். ஹலோ, கர்த்தர் பரோட்டா மாஸ்டர் கிடையாது. பரோட்டா பிச்சு போட்டு உங்களை போட்டு கொத்தி எடுக்கிறது. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 வசனத்துல பாருங்களேன் எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாத்தீங்களா இல்லையா? 12ல வந்து போட்டா அவர் தான் வருத்தப்படுத்துவாராம், அவர் தான் எல்லாம் பண்ணுவாராம். 13ல காப்பாத்திடுவாராம். இது எப்படி இருக்குன்னா, இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. ம்? கடவுள் வந்து நம்மள மாதிரி கிடையாது. கடவுள் வந்து நம்மள மாதிரி கிடையாது. ஆனா மனிதர்கள் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கடவுளை. அவர் தான் கிள்ளி விட்டார் பிரதர், அவர் கிள்ளி விட்டாரு, அழு நல்லா அழு அப்படின்னு அளவு விட்டுட்டு இப்ப தொட்டில் ஆட்டிட்டு இருக்காரு பிரதர் வந்து. கிடையாது. சொல்லுங்க, கிடையாது. அவர் அவர் வந்து உண்மையுள்ளவர். ஹalleluya. அவர் மனதுருக்கம் உள்ளவர். ஆமென். அவருடைய சாயல்ல உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய ரூபத்துல உண்டாக்கி இருக்கிறாரு. உங்களை கிள்ளி விட்டு, உங்களை வருத்தப்படுத்தி, உங்களை தாழ்த்தி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீ திருப்பி நல்லா 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 கத்து, நல்லா அழு, நல்லா அழுதுட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுவ பாத்தியா, அப்ப நான் வரேன் பார். பத்தல, இன்னும் பத்தல. எனக்கெல்லாம் சொன்னாங்க, நான்லாம் வளர்ந்து வர காலத்துல, உன் ஜெபம் பத்தல, இன்னும் நல்லா கத்தி ஜெபம் பண்ணு. ஒருத்தர்லாம் சொன்னாரு, அழுது ஜெபம் பண்ணுன்னாரு. நான் சொன்னேன், அழுகையே வரமாட்டீங்க ஆண்டவரே, இவர் என்ன அழுன்றாரு. எனக்கு அழுகையே வரலங்க அப்போ. உண்மையா சொன்னா எனக்கு அழுகே வரல. இப்போ நிறைய வாட்டி நான் அழுதுருக்கேன். அது ஏன் அழுக வருதுன்னா, கர்த்தர் உண்மையுள்ளவர், அன்பானவர்ன்றது புரிய புரிய அழுக வருது. ஆனா அன்னைக்கு வந்து இவங்க எதுக்கு நீ எல்லாம் சொன்னாங்கன்னா, நீங்க அழுதாதான் கர்த்தர் கேட்பாருனாங்க. நான் உட்காந்து அந்த மேன் ஆஃப் காட் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு அங்கிள். அப்ப நான் வாலிப பையன், ஒரு 25 வயசு தான் இருக்கும். 25 நான் உட்காந்து யோசிக்கிறேன், அழுகே வரமாட்டீங்க, இவரு என்ன அழுன்றாரு, எப்படிதான் அழுறது தெரியல, நம்மளே தான் அடிச்சுக்கணும் போல அள வைக்கிறதுக்குன்ட்டு. இந்த சாட்டையை வச்சு நம்மளே அடிச்சுக்கிட்டு அழணும் போல அப்படின்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அந்த மாதிரி கர்த்தர் கிடையாது அவர். ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல கர்த்தர் நம்மள தள்ளி விடுறதும் இல்ல, தள்ளி விட்டுட்டு வந்து நம்மள அவரே காப்பாத்துறதும் கிடையாது. அவரே வைப்பார், அவரே எடுப்பார்ன்ற கதெல்லாம் கர்த்தர் பண்ண மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹalleluya. அவர் ஜீவனை கொடுக்க வந்தார், அந்த ஜீவன் பரிபூர்ணமாக்கும்படி வந்தார். ஹalleluya. இது இன்னைக்கு மெசேஜ் கிடையாது. இன்னைக்கு மெசேஜ் இப்பதான் போக போறோம். ஆமென். வாங்க சங்கீதம் 23 போடு விஜய். என் சத்துக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹalleluya. இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேசேஜ் இது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நீ ஆயத்தப்படுத்துவீர். சோ சத்துருக்களுக்கு முன்பதாக, சத்துருக்கள் எதுக்கு வராங்க? why does the enemy come? எதுக்கு சத்துருக்கள் வராங்க? ஒரு மனுஷனை வந்து கொல்லணும், ஒரு மனுஷனை வந்து அழித்து போடணும், அதுக்காக தான் சத்துருக்கள் எழும்பி வராங்க. இப்ப பிசாசு வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை வந்து கொண்டு வரான். அதுதான் வந்து நம்ம சத்துருக்கள்ன்றோம். வியாதி வந்து ஒரு சத்ரு. வியாதியை சத்ருவா பார்க்கணும், ஃப்ரெண்டா பார்க்க கூடாது. வியாதி ஒரு சத்ரு, தரித்திரம் குறைவு சத்ரு, அது சாபம் சத்ரு, ஃபெயிலியர்ஸ் தோல்விகள் அது ஒரு சத்ரு. அது அதெல்லாம் எனிமையா நீங்க பார்க்கும்போது தான் அதுக்கு எதிர்த்து நிற்பீங்க நீங்க. ஃபெயிலியர், காட் டசன்ட் வாண்ட் யூ டு பி எ ஃபெயிலியர். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நீங்கள் தோல்வி அடைவதை விரும்புறதே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உங்களுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா இந்த காரியத்தை ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. நீங்க எத்தனை பேருக்கு பிள்ளை இருக்குதுங்க? எத்தனை பேர், how many of you have children here? I think most of you have children. இங்க இருக்கிறவங்க அநேகருக்கு பிள்ளைகள் உண்டு இல்ல? எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளைகள்லாம் தோல்வி அடையணும்? 4 பிள்ளை இருக்கு, அல்ல அட்லீஸ்ட் 2ஆவது ஃபெயில் ஆக போகணும். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். உங்க கையை நான் பார்க்க விரும்புகிறேன். 4ல 2 ஃபெயில் ஆக போகணும், இல்ல 2ல 1 ஃபெயில் ஆக போகணும் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. அப்படி யாரா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க தலை மேல கையை வச்சு உங்களுக்குள்ள இருக்க பிசாசை ஓட்டி விட்டுட்டு தான் நான் போவேன்.
நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் ஃபிளைட் பிடிச்சாது வந்து அந்த பிசாசை ஓட்டுவேன். ஏன்னா உங்க பிள்ளை தோத்து போனோம், உங்க பிள்ளை தோல்வி அடையணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்னங்க கரெக்டா இல்லையாங்க? எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்க பிள்ளையை குறித்து நீங்க என்ன பண்றீங்க? எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்றீங்க. எல்லாரும் சொல்ற ஒரே காரியம் தான், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு எனக்கு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கேட்கிற ஒரே ப்ரேயர் பாயிண்ட் இதுதாங்க. எனக்கு வர 100 கால்ஸ்ல 90 கால் இதுதான் வருது. என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை வந்து சபைக்கு வர மாட்டேன், என் பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேன், என் பிள்ளை பைபிள் படிக்க மாட்டேன், இது பண்றான். அதுக்காக விட்டுட்டீங்களா யாராவது? என் பிள்ளை வந்து அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான். இல்லையே இல்லையே, ஏன்னா உங்க பிள்ளை அது. சொல்லுங்க, உங்க பிள்ளை. நீங்களே இவ்வளவு துடிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, நீங்களே இப்படி துடிக்கும் பொழுது தன்னுடைய சொந்த குமாரனின் ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டெடுத்தாரு. அவர் எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருப்பார் மேல உட்காந்து. அதனாலதான் வந்து சொல்றாரு, ஒரு மனுஷனும் அழிந்து போறது கர்த்தருடைய சித்தமே கிடையாதுதான். The God's will is that none should perish. வேதம் தெளிவா எழுதி இருக்குது. ஒரு மனுஷனும் அழிந்து போக கூடாதான், ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாதான், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அவர் எவ்வளவு மேல உட்காந்து துடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. ஐயோ, இவன் என்னை விட்டு விலகி போறானே, இவன் நான் சொல்றதை கேட்காம அவனா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானு எப்படி துடிச்சுக்கிட்டு இருப்பாரு அவரு. நம்ம துடிக்கும் போது அவர் எப்படிங்க சும்மா இருப்பாரு அவரு. ஹல்லேலூயா, ஆமென். சோ உன் சத்துருக்களுக்கு 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். சோ நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். என்ன போட்டிருக்குன்னா, இங்கிலீஷ்ல வந்து பாருங்க, யூ ப்ரிப்பேர் a table for me in the presence of my enemies. யூ ப்ரிப்பேர் a table for me in the presence of my enemies. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரா? உபசரிப்பார். நம்ம சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். அநேக நேரத்துல நான் இதை பார்த்திருக்கிறேன். சத்துருக்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? டோன்ட் லுக் அட் தி எனிமி, லுக் அட் மீ அண்ட் ஸ்டார்ட் ரிஜாய்சிங் அண்ட் ஸ்டார்ட் தேங்கிங். எப்பொழுதும் சத்துருக்கள் இருக்கும்போது நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? சத்துருக்களை பார்க்க கூடாது, உங்க எனிமியை பார்க்க கூடாது. நீங்க யாரை தெரியுமா பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும், மனமகிழ்ச்சி ஆகணும், கொண்டாட ஆரம்பிச்சிடணும். யூ ஷுட் ஸ்டார்ட் ரிஜாய்சிங். எத்தனை பேர் வந்து சத்துருக்கள் இருக்கும்போது ரிஜாய்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம் இல்ல? when the enemy is there, it is very hard for you to rejoice, right? ரொம்ப கஷ்டம் இல்ல? சத்துருக்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி சத்துருக்கள் வந்துட்டாங்க, ஒரு பெரிய வீட்டுல பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்ப சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஆனா பைபிள் commands us, God commands us that we should rejoice when the enemy is in our doorstep. சத்துருக்கள் நம்மளோட வீட்டு வாசல்ல நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுமா? கொண்டாட வேண்டும். ஏன்னா சத்துருக்கள் வந்திருக்காங்க கொண்டாடக்கூடாது. கர்த்தர் என் வீட்டுல இருக்கிறார் அப்படின்னு நீங்க கொண்டாட ஆரம்பிச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? எஸ், the enemy has come. ஆனா நீங்க எதுக்கு தெரியுமா ரிஜாய்ஸ் பண்ணணும்? எதுக்கு தெரியுமா நீங்க சந்தோஷப்படணும்? நீ வந்திருக்கிற, ஆனா என் கூட யாரு இருக்கா தெரியுமா? கர்த்தரே இருக்கிறார். அதனால நான் என்ன பண்ணணும்? கொண்டாட ஆரம்பிச்சிடும். இந்த சத்துருக்கள் முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கான்றது ரொம்ப ஒரு டீப்பானது, ஒரு பந்தி. நல்லா கவனிங்க, வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கு, சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன், ஒரு பெரிய கொள்ளை நோய் மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க கதவு தெரிஞ்சீங்கன்னா அது உள்ள வந்துடும். அது உள்ள வந்துருச்சுன்னா அப்படியே உங்களை வந்து அப்படியே அந்த நோய் வந்து உங்களை சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கு. அப்போ நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து நிம்மதியா உங்களால சாப்பாட முடியுமா? உட்காந்து நிம்மதியா டேபிள்ல உட்காந்து, நல்ல டைனிங் டேபிள்ல உட்காந்து, நல்ல பிரியாணி எல்லாம் சமைச்சு, நல்ல மட்டன் பிரியாணி, நல்ல பிரெட் அல்வா, பாயாசம், சிக்கன் 65 எல்லாம் வச்சு நிம்மதியா சாப்பிட முடியுமா? ஆனா வீட்டுக்கு சுத்தி என்ன இருக்குது? சத்துருக்கள் நிரம்பி இருக்கிறாங்க, நீங்க வெளியே கூட போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நிம்மதியா உங்களால யாராவது சாப்பிட முடியுமாங்க? சொல்லுங்க, யாராவது சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் அந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க என்ன பண்ணணுன்றாரு? உட்கார்ந்து என் பிரசனத்துல உட்கார்ந்து நீ போஜனம் பண்ணணும்ன்றார். திஸ் இஸ் a very prophetic sign that God is giving you today. எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ, நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப் வேற மாதிரியா இருங்க. இது நான் சொல்றேன், இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப் வேற மாதிரியா இருக்கும். எப்பெல்லாம் பிரச்சனை நல்லா இருக்கோ, ஸ்டார்ட் ரிஜாய்சிங் அண்ட் ஹேவ் அ பார்ட்டி. நல்லா உட்காந்து நல்லா சாப்பிடுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சு. உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. யாத்ராகமத்துல வந்தீங்கன்னா மோசே அனுப்புறாரு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அனுப்பி என் ஜனங்களை நீ என்ன பண்ணு? விடுதலையாக்கி நான் காண்பிக்கிற பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கொண்டு போ அப்படின்ற. சோ இதுதான் வந்து மோசையோட வேலை. ஏன்னா அவர்கள் அடிமையா இருக்கிறாங்க, 40 வருஷம் அவர்கள் வந்து அடிமையா இருக்கிறாங்க. சோ மோசே போறாரு, பார்வோன்ட்ட பேசுறாரு, பார்வோன் வந்து விட மாட்டேன்ட்டான். அதெல்லாம் விட முடியாது, இவர்கள் தான் எனக்கு என்ன பண்றாங்க? வேலைக்காரர்கள், இவங்க தான் எனக்கு அடிமை, எல்லாத்தையும் அவங்க தான் செய்யணும், வேலைகள்லாம் செய்யணும் எகிப்துல, இவங்களெல்லாம் விட முடியான்ட்டான். அப்ப ஆண்டவர் வந்து வாதைகள் மேல வாதைகள் அனுப்புறாரு, பிளேக்ஸ் அனுப்புறாரு. 10 வாதை வருதுல்ல, அதுல அந்த 10வது வாதை முடிந்த பிறகுதான் அவர்கள் ரிலீஸ் ஆகுறாங்க. சோ நல்லா கவனிங்க, 9வது வாதை, நல்லா கவனிங்க, 9வது வாதை போடுங்க இந்த வசனம். யாத்ராகமம் 10, எக்ஸோடஸ் 10, 21, 22, 23வது வசனம்.
எக்ஸோடஸ் 10, 21, 22, 23 படிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆ. தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் ம். உண்டாகும்படிக்கு உன் ம். கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். ஆ. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. ஆ. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஆ. ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. ம். இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. ரொம்ப முக்கியமான வரி வந்து இதுதான். இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்களுடைய வாசத்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ் ஹியர். ஹalleluya. இதை நான் படிக்கும்பொழுது கர்த்தர் இதுதான் சொல்ல சொன்னார். என்னுடைய ஜனங்களுடைய வாசஸ்தலங்கள்ல, என்னுடைய ஜனங்களோட வீட்டுல வெளிச்சம் எப்பொழுதும் இருக்கும். ஹalleluya. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கும். அது கர்த்தரே உங்களுடைய வீட்டுல வெளிச்சமாக இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. The Lord will be an eternal light in your family. கர்த்தரே உங்களுடைய குடும்பங்கள்ல நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆமென். எகிப்து முழுவதும் என்னது? இருட்டு. ஆனா வெளிச்சம் எங்க இருந்துச்சு? கர்த்தருடைய ஜனங்கள் மேல வெளிச்சம் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. உலகம் முழுதும் இருட்டு இருக்கலாங்க, உங்க வீட்டுல வெளிச்சம் இருக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறேன். ரொம்ப அதிகமா நான் இதை விசுவாசிக்கிறேன். உலகம் எங்கும் எங்க வேணா இருட்டு இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் கர்த்தரோட பிள்ளை. என் குடும்பம் கர்த்தருக்கு சொந்தமான குடும்பம். ஆகையால் என்னுடைய வாசஸ்தலங்கள்ல, என்னுடைய வீட்டுல, என் மேலையும் என் குடும்பத்தின் மேலையும் எப்பொழுதும் கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் இருக்கும். ஹalleluya. அதை விசுவாசிச்சீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. அது அப்படியே ஆகும் உங்க குடும்பத்துல. ஹalleluya. இதுதான் ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட. எகிப்து முழுவதும் இருந்துச்சாங்க, தடவுகிறது போல. அதாவது அப்படின்னா திக் டார்க்னஸ்னா, இப்போ கண்ணை மூடினீங்கன்னா ஒரு 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 இருட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருட்டு இருந்துச்சான். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுல வெளிச்சம் இருக்குதுங்க. எப்படிங்க? ஹவு இஸ் தட் பாசிபிள்ங்க? ஒரே நாடு தாங்க, எகிப்துல தான் இருக்கிறாங்க. இவனும் எகிப்து தான், அவனும் எகிப்து தான். அவனும் வேற கான்டினென்ட்ல இல்லைங்க. இப்போ நான் இந்தியாவில் இருக்கிறேன், இப்போ நீங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறீங்க. அப்போ இங்க இங்க வந்து இருட்டு கரெக்டா, இங்க நைட் அங்க டே. அப்போ நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா டோட்டலா வேற வேற சைட்ல இருக்கிறோம். ஏங்க, நான் டீனர்ல இருக்கிறேன், இங்க சில பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, சில பேர் ஈசிஆர்ல இருக்கீங்க, சில பேர் பல்லாவரத்தில் இருக்கிறீங்க. ஒரே சிட்டிக்குள்ள தான் இருக்கிறோம். அது எப்படி பல்லாவரத்துல மட்டும் நல்ல வெளிச்சமா இருக்கு பிரதர், நான் இங்க வந்துட்டு டீனர்ல ரொம்ப இருட்டா இருக்கு, அது எப்படிங்க பாசிபிள்? அது சொல்லுங்க, அது எப்படி பாசிபிள்? ஆனா கர்த்தர் இருந்தாருன்னா பாசிபிள். இது இஃப் காட் இஸ் தேர், இட் இஸ் பாசிபிள். கர்த்தர் இருக்கிற இடத்துல அது கூடும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். உலகம் எங்கும் இருள் இருக்கலாம், காரிருள் சூழ்ந்து கொள்ளலாம், ஆனால் கர்த்தரை நம்புற உங்கள் மேல கர்த்தருடைய வெளிச்சம், நீதியின் சூரியன் எப்பொழுதும் இருக்கும். ஹalleluya. The sun of righteousness will always be upon your family. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஏன்னா இப்போ வந்து நீங்க நியூஸை திறந்தாலே பயப்படுத்துற காரியம் தான் வருது. கரெக்டா இல்லையாங்க? நியூஸை திறந்தாலே, சும்மா போயிட்டு நியூஸ் சேனல் கொஞ்சம் ஓபன் பண்ணா வச்சுக்கோங்க, பயம் காட்டுது. ஒரு சைடு வந்து இப்படி விலை ஏறுதுன்றான், ஒரு சைடுல வந்து இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்றாங்க. சும்மா அப்படி இப்படி ஒரு சைடுல பார்த்தா வேலை எல்லாம் போகுதுன்றாங்க, ஒரு சைடுல வந்து விலைவாசி ஏறுது, ஒரு சைடுல அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. எல்லாமே இப்படிதான் இருக்கு. கரெக்டா? ஆனா நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டுல எப்பொழுது வெளிச்சம் இருக்கும். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹalleluya. ஆமென். இந்த காலத்துக்கான வார்த்தை இதுதான். ஆமென். எப்படி எகிப்துல வந்து கர்த்தர் அவங்களோட இருந்தாரோ, அந்த வாதைகள் ஒன்று கூட அவர்களை தொடவில்லை. ஹalleluya. அதே போலதான் கர்த்தர் உங்களை இன்றைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. சங்கீதம் 23ல 23வது வசனம் வந்து, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். சோ மரண இருளுக்குள்ள நடக்கிறாங்க. மரண இருளுக்குள்ள நடந்து நடந்து வெளியே வரும்பொழுது, அதை வெளியே வரும்போதுன்னு சொல்றதை விட, அந்த மரண இருள்ல இருக்கும் பொழுது என்ன நடக்குது? 5வது வசனத்தை, என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை, 5வது வசனம், ஒரு ஒரு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர். அதே தான் வந்து எங்க நடந்திருக்குன்னா எகிப்தில் நடந்துச்சு. 10வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 9வது வாதை பாத்தீங்கன்னா 9th பிளேக், யாத்ராகமம் 10. திரும்ப வந்துருங்க, அதே வசனத்தை போட்டுருங்க. 10வது இருந்து அந்த என்னது, அந்த இருள் வாதை. 12வது அதிகாரம் வாங்க, 12th சாப்டர், எக்ஸோடஸ் 12 வந்தீங்கன்னா பந்தி ஆயத்தம் போட்டார் கர்த்தர். படிச்சு பார்த்திருக்கீங்களா? 12th சாப்டர்ல பந்தி வருது. இன்னும் அவனுங்க விடுதலை ஆகல. they are not yet free. ஆனா ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். வாங்க படிங்க சிஸ்டர். யாத்ராகமம் 12:5. இன்னும் அடிமைகளா தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. யாத்ராகமம் 12:5 படிங்க. அந்த ஆட்டுக்குட்டி ஆ. பழுதற்றதும்
ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க ம், வேண்டும். ம், செம்மறி ஆடுகளிலாவது ம். வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அந்த ஆட்டுக்குட்டி ம். பழுதற்றதுமானும் அதை சி அத் ம், அதை இந்த மாதம் ம், 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, ம், இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, ம், அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து, தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும், ம், நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, ம், அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு, ம், புளிப்பில்லா அப்பத்தோடும், கசப்பான கீரையோடும் அதை புசிக்கக் ம். கடவர்கள். போதும். இது எப்போ ஆண்டவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாருன்னா, இந்த மட்டன் ஃப்ரை சாப்பிடு, மட்டன் சுக்கா சாப்பிடு அப்படின்னு எப்போ சொல்றாரு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்? இத நான் சொல்றேன் மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரைன்னு. பைபிள்ல இல்ல. சும்மா நான் புரியறதுக்காக சொல்றேன். உடனே நீங்க சொல்றாங்க பைபிள் எங்க இருக்கு பிரதர் அப்படின்னு சண்டைக்கெல்லாம் வந்துடாதீங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அ இந்த மட்டன் பிரியாணி, இந்த மட்டன் சுக்கா எப்போ சாப்பிட சொல்றாரு? எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு கிடையாது. இன்னும் அடிமையா தான் இருக்கிறானுங்க. பார்வோனுடைய மனசு மாறவே இல்ல. பார்வோன் அப்படியே தான் இருக்கிறான். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆ பார்வோனோட மனசு என்ன ஆகாதான்? மாறவே மாறாது. அவன் அவன் வந்து கடின இருதயம் உள்ளவனா தான் இருப்பான். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு ஆடை எடு, அந்த ஆடை எடுத்து நல்லா என்ன பண்ணு, நல்லா இளம் ஆடை எடுத்து அத அடிச்சு, அத நல்லா தீயில சுட்டு, அத புசித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் கொஞ்சம் அப்பத்தை எடுங்க, அதையும் புசித்துக் கொள்ளுங்க. எப்ப பண்ண சொல்றாரு? அடிமையா இருக்கும் பொழுது பண்ணார்கள். என்னங்க? சுயாதீனர்களா இருக்கும்போது பண்ணல இத. எப்ப ஆடு அடிக்கப்பட்டது? அடிமையா இருக்கும் பொழுது. எப்ப ஆடு நெருப்புல சுடப்பட்டது? அடிமையா இருக்கும் பொழுது. ஹalleluya. எப்போ அதை புசிக்க சொன்னார் கர்த்தர்? அவர்கள் அடிமையா இருக்கும் பொழுது. இன்னும் எகிப்துல அடிமை தான். அவர்களுடைய ஸ்டேட்டஸ், அவர்களுடைய ஐடென்டிட்டி வந்து ஸ்லேவ் ஆஃப் ஈஜிப்ட் தான். அதை புசிக்கும் பொழுதும் அவர்களுடைய ஐடென்டிட்டி என்ன? அவங்களுடைய அடையாளம் என்னது? எகிப்துல நான் ஒரு அடிமை. அந்த நேரத்துல தான் இதை பண்ண சொல்றாரு. எங்க நீங்க எப்ப ஆடு அடிப்பீங்க? கரெக்டா சொல்லுங்க. எப்ப ஆடு அடிப்பீங்க? நீங்க சொல்லுங்க பிரதர், நான் வேலைக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். நான் வேலை கிடைச்ச உடனே நல்ல ஒரு மட்டன் பிரியாணி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் பிரதர். அப்படிதானே சொல்லுவீங்க? எனக்கு அப்படிதானே சொல்லுவீங்க? வேலை கிடைச்ச உடனே உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஒரு நல்ல ஆடை எடுத்து அடிச்சு மட்டன் பிரியாணி கொடுப்பேன். அப்படிதான் சொல்லுவீங்க? யாராவது வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது மட்டன் பிரியாணி கொடுத்துருக்கீங்களா? எனக்கு யாராவது மட்டன் பிரியாணி யாரும் கொடுக்கவே இல்லை இன்னும். நீங்க கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது கொடுத்துருக்கீங்களா? அப்படி இல்லை, யாரும் அப்படி பண்ணுவீங்களா? வேலை கிடைச்ச பிறகு தான் பார்ட்டி, வேலை கிடைச்ச பிறகு தான் ட்ரீட், புள்ள பிறந்த பிறகு தான் ட்ரீட், எக்ஸாம்ல பாஸ் ஆன பிறகு தான் ட்ரீட். கரெக்டா இல்லையா? முன்னாடி யாராவது எக்ஸாம், இப்போ நீங்களே சொல்றீங்களா, நான் எக்ஸாம் எழுத போறேன், இந்த எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டா கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன தருவேன்? பார்ட்டி கொடுப்பேன், நான் ட்ரீட் கொடுப்பேன். யாராவது எக்ஸாம் போதுக்கு முன்னாடி ட்ரீட் கொடுத்துருக்கீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உலகம் என்ன சொல்லும் என்றால், நீ எப்ப செலிப்ரேட் பண்ணணும்? when you see things happen. ஹalleluya. காரியங்கள் நடக்கும் பொழுது மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்? ட்ரீட் கொடுக்கணும். கரெக்டா? உன் கண்ணால பாத்தியா? உன் கண்ணால அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு என்பதை நீ பாத்தியா? அப்பதான் நீ என்ன பண்ணணும்? அதை கொண்டாடணும். அது சக்சஸ் ஆச்சுன்னா நீ கொண்டாடு, அது தோல்வி ஆயிடுச்சுன்னா அதை கொண்டாடாது. ஆனா கிங்டம் பிரின்சிபிள், தேவராஜ்யம் அப்படியே ஆப்போசிட்டா செயல்படும். ஆண்டவர் என்ன சொல்றா, சத்ரு இருக்கானா? இன்னும் நீ சக்சஸ் பார்க்கலையா? இன்னும் நீ வெற்றி பார்க்கலையா? ஸ்டார்ட் ரிஜாய்சிங். இப்பொழுது நீ கொண்டாட ஆரம்பிச்சிரு. இப்போ நீ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிரு. ஹalleluya. என்னன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணும்? ஆண்டவரே நான் வெற்றியை பார்த்துட்டேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நான் சக்சஸை பார்த்துட்டேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நான் விடுதலையை பார்த்துட்டேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நான் சுகத்தை பார்த்துட்டேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சுன்றார். இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார். அவங்களே நினைச்சிருப்பாங்க, இன்னும் விடுதலை ஆகல, இவர் என்ன மட்டன் பிரியாணி பண்ண சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுக்குறாரு. 1 வருஷம் தான் இருக்கணுமா இளம் மாடு. இப்போ நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டன் ஷாப்புக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு வாங்குறவங்களுக்கு தெரியும். அந்த அந்த டெண்டர் லேம்ப் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் பிரியாணி, குழம்புக்கு நல்லா ருசியா இருக்கும். இந்த முத்து நாடு வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம், வேகவே வேகாது. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா கொடுக்க பாருங்க. யுவர் lamb shall be without blemish, a male of the first year. 5வது வசனத்தை போட்டிருக்கு. எந்த பழுதும் இருக்க கூடாதா, ஒரு வயசு தான் இருக்கணுமா. என்ன சூப்பர் மட்டன் சாப்பிட சொல்லியிருக்காரு பாருங்க ஆண்டவர். அவங்க நினைச்சிருப்பானுங்க, என்ன இந்த மோசஸ்க்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சா, கடைசியில கிறுக்கு பிடிச்சி வேற வழி இல்லாம மட்டன் அடிச்சு சாப்பிடுங்க, ஆடு அடிச்சு சாப்பிடுங்கன்னு வந்துட்டாரு. கிடையாது. பாருங்க, ஆண்டவருடைய வழிகளே வந்து வேற மாதிரி. நம்மளுடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளுக்கும் எட்டவே எட்டாது. நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அவருடைய தாட் ப்ராசஸும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். நம்ம அவருடைய தாட் ப்ராசஸ்க்கு அலைன் ஆகணும், அவர் நம்மளுடைய தாட் ப்ராசஸ்க்கு அலைன் ஆக மாட்டாரு. நம்மளுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகளோட போய் சேர வேண்டியது அவசியமாக இருக்குது. அவருடைய நினைவுகளை நம்மளுடைய நினைவுல வந்து சேர்க்க மாட்டார் அவர். இயேசு கிறிஸ்துவோட வழியில தான் நம்ம போகணும். இயேசு நம்ம வழியில வரமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இயேசு தெளிவா சொல்லிட்டார், நானே வழின்னு சொல்லிட்டார். சோ நீங்க தான் அந்த வழியில போய் நடக்கணும்.
ஆண்டவரே நான் ஒரு வழி வச்சிருக்கேன் ஆண்டவரே, அந்த வழியில வந்து நீங்க நடங்கலாம் வர மாட்டார். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து ஆண்டவரை தங்களோட வழியில இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது நான் ஆண்டவரை என் வழியில இழுத்துருவோம் பிரதர். வரலாம் மாட்டாரு. ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப. நீங்க தான் அவர் வழியில போகணும். எத்தனை பேர் புரியுதுங்க? புரியுதா இல்லையா? தெளிவா சொல்றாரு. அடிச்சு புசி, நல்லா நல்லா இதுல போட்டு புசி. பாருங்க எந்த அளவுக்கு போட்டுக்குன்னா ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. 9வது வசனம் படிங்க. பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, ஆ, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை ஆ. புசித்தீர்களாக. அப்பனா என்ன அர்த்தம்னா பார்பிக்யூ பண்ணி சாப்பிடுன்றாரு. எத்தனை பேர் புரியுது? பார்பிக்யூ பண்ணி நல்லா பார்பிக்யூ பண்ணி எடுத்து நல்லா மட்டன் சாப்ஸ், நல்லா லெக்கு எல்லாம் எடுத்து நல்லா நல்லா வச்சு நல்லா நெருப்புல சுட்டு அதான் பார்பிக்யூ. நல்லா பார்பிக்யூ பண்ணி நல்லா சாப்பிடுன்றாரு. எத்தனை பேர் புரியும்? எத்தனை பேர் பார்பிக்யூ பிடிக்கும்? ஆண்டவர் அன்றைக்கே பார்பிக்யூ கண்டுபிடிச்சிட்டார். எப்போ? எகிப்திலேயே பார்பிக்யூ கண்டுபிடிச்சிட்டார் ஆண்டவர். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாக. நல்லா சாப்பிடியா, தெம்பா சாப்பிடியான்ட்டார் ஆண்டவர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிடு. அவனுங்க நினைச்சிருப்பானுங்க என்ன இவரு, ஏன்னா அவனுங்க இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. அவனுங்க அவங்களே சொல்றாங்கல்ல, நாங்க எகிப்தில் இருக்கும்போது வெள்ளை பூண்டும் வெங்காயம் சாப்பிட்டோம். வெள்ளை பூண்டு வெங்காயம் சாப்பிட்டோன்னு போய் சடனா பார்பிக்யூ சாப்பிடுவோம், அது மட்டன் பார்பிக்யூ சாப்பிடணும்னா அவனே மிரண்டு இருப்பான். என்ன அவரு இப்படி சொல்லிட்டு இருக்காரு ஆண்டவர். சரி சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கே, சாப்பிடுவோம் சாப்பிட்டானுங்க உட்காந்து. இதுதாங்க நம்மளுடைய ஆண்டவர். திஸ் இஸ் அவர் காட். ஆண்டவர் சொல்றாரு, இட் இஸ் டைம் டு செலிப்ரேட் இன் யுவர் லைஃப். ஹalleluya. நீங்க கொண்டாடுவதற்கான நேரம் வந்துருச்சு. நீங்க சொல்லலாம், பிரதர் கொண்டாடுறதுக்கு காரணமே இல்லையே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார், அதுவே ஒரு பெரிய கொண்டாடுவதற்கான காரணம். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்காருங்க, அதுவே கொண்டாடுவதற்கு ஒரு காரணம். வேற என்னங்க காரணம் வேணும் எனக்கு? நம்ம வேற ஏதோ காரணம் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆனா கொண்டாடுறேன், புள்ள பிறந்தா கொண்டாடுறேன், ப்ரொமோஷன் வந்தா கொண்டாடுறேன், கார் வாங்கினா கொண்டாடுறேன், வீடு கட்டினா கொண்டாடுறேன், கடன் அடைச்சா கொண்டாடுறேன். அதெல்லாம் தேவையில்ல. கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறார், இதுவே ஒரு பெரிய காரணம், கொண்டாட்டத்திற்கான காரணம். இதுக்காக நீங்க கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னா மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதர் திங்ஸ் will automatically follow you. கர்த்தரை கொண்டாட ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில. ஸ்டார்ட் ரிஜாய்சிங் அண்ட் செலிப்ரேட்டிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். கர்த்தருடைய பிரசனை என் மேல இருக்குது, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது, அதை நான் கொண்டாடுவேன் என்று சொல்லி நீங்க கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன் மத்ததெல்லாம் தன்னால நடக்குங்க. எங்க இவனுங்க இங்க கொண்டாடிட்டு இருக்கானுங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து அடிச்சு புசிச்சு கொண்டு இருக்கிறாங்க, வெளியே விடுதலை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கதை தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இதை பத்தி நிறைய எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இவனுங்க வீட்டுக்குள்ள உட்காந்து அடிச்சு புசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க சொல்றாரு ஆண்டவர், நீ என்ன பண்ண, ஆடை அடிச்சு புசிச்சுட்டு வாசல்ல எடுத்து ரத்தத்தை பூசிடுன்றார். 7வது வசனம் போடு விஜய். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. பாருங்களா, நீ தெளித்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ணுமா? புசித்து. அதான் 8வது வசனம் போடுங்க. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். நல்லா கவனிங்க. நீ ரத்தத்தை எடுத்து அங்க தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து நல்லா எல்லாத்தையும் சுட்டு சாப்பிட்டுட்டு. யுத்தம் யார் பண்ண போறா? கர்த்தர் பண்ண போறார். இதை தான் நீங்க இன்னைக்கு பண்ணணும். உங்க வீட்டுல உட்காந்து சந்தோஷமா கர்த்தரை துதிச்சு கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க வீட்டுக்குள்ள கொண்டாடிட்டு இருப்பீங்க, வெளியில கர்த்தர் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. என்னங்க, நீங்க வீட்டுல கொண்டாடும் பொழுது கர்த்தர் வெளியே வேலை பண்ணும். நீங்க கொண்டாட கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிப்பாருங்க. ஏன் தெரியுமா? இங்க ஒண்ணும் நடக்க மாட்டேங்க. நம்ம உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கனாலதான் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் எல்லாம் செய்யணும் போல. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் செய்யறேன் உனக்காகன்ட்டாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்கன்னு சொல்லிட்டாரு அவர். ஹalleluya. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீ இளைப்பாறு, நான் உனக்கு வேலை செய்யறேன்றார். கர்த்தரை நம்பி இளைப்பாறுவது தான் மெய்யான விசுவாசம். ஹalleluya. ட்ரஸ்டிங் காட் அண்ட் ரெஸ்டிங் இஸ் ரியல் ஃபெய்த். அதுதான் மெய்யான விசுவாசம். ஹalleluya. நீங்க துதிக்க கொண்டாட அவர் வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. அநேக இடத்துல நீங்க பார்க்கலாங்க. வேதம் முழுவதும் இது இருக்குதுங்க. இந்த பேட்டர்ன் வந்து வேதம் முழுவதும் இருக்குது. ஹalleluya. பாருங்க, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த எஸ்தர் புஸ்தகத்துல வந்து அந்த இதெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க நமக்கு டைம் இல்லை. என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆமான்னு ஒருத்தர் இருப்பான்ல, ஒரு மோசமான மினிஸ்டர் அந்த ராஜாக்கு. அவன் ஒரு பிளான் போட்டுருவான். என்ன பிளான்னா, யூதர்கள் எல்லாரையும் அடித்து கொல்லணும், எல்லாரையும் கொண்டுடணும் அப்படின்ட்டு. இந்த நியூஸ் வந்து எஸ்தரோட காதுக்கு வந்துடும். மொர்தெகாய் வந்து எஸ்தரோட மாமா இருப்பார்ல, அவர் வந்து சொல்லிடுவார் எஸ்தர்ட்ட, இந்த பாருமா, யூதர்கள் எல்லாம் கொல்லணும்னு யாரு? ஆமான். அவன் வந்து ராஜாக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு மனிதன். ஆமான் அவன் பிளான் பண்ணிட்டான். ஸோ நீ என்ன பண்ணு,
கர்த்தர் உன்னை இந்த காலத்திற்காக உன்னை உயர்த்தி இருக்கிறாரு. இது உன்னுடைய காலம். நீ தான் வந்து என்ன பண்ணும், இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன பண்ணணும், ரட்சிப்பை கொண்டு வரணும். நீ செய்யலைன்னா கர்த்தர் வேற எங்க அந்த ரட்சிப்பை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி மோர்தெகாய் வந்து பேசுவார். இப்போ எஸ்தர் வந்து பாத்தீங்கன்னா, எஸ்தரோட புஸ்தகம் படிச்சு பாருங்க. அப்புறம் இதெல்லாம் படிக்க நேரம் இல்லை நமக்கு. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு யூத ஸ்திரீ. அது ஒரு ராஜ குடும்பம்லாம் கிடையாது. ஷீ இஸ் நாட் ஃப்ரம் அ ராயல் ஃபேமிலி. அதெல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்தின் பெண்ணு. ஆனால் அவளுக்கு வந்து தேவனோட தயவு இருந்ததுனால அந்த பெர்சியர் ராஜாவை கல்யாணம் பண்ணி, ஜர்சிஸ் அவரை கல்யாணம் பண்ணி ராணி ஆயிடுவா. ஸோ உடனே என்ன பண்ணுவா, அவளுக்கு ஒரு பயம். அவளுக்கு எப்படிரா இதை நம்ம தடுக்கிறது, நம்மளும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து திருமணமாகி இப்போ ராணியா இருக்கிறோம். ஆனால் அங்கே அந்த காலத்து ராஜாலாம் கிறுக்கு பயலுங்க. அவனுக்கு மண்டையில் அறிவே கிடையாது. அவனுக்கு பிடிக்கலன்னா ராணியை துரத்தி விட்டுருவானுங்க. இப்படிதான் பண்ணாரு. எஸ்தருக்கு முன்னாடி ஒரு ராணி இருந்துச்சு வஸ்தின்ட்டு, அதை துரத்தி விட்டார். அந்த ஆளு துரத்தி விட்டு தான் எஸ்தரை கல்யாணம் பண்ணாரு. இப்போ எஸ்தரை பிடிக்கலன்னா எஸ்தரை துரத்தி விட்டுருவாரு. கிறுக்கணுங்க எல்லாம். சரிங்களா? இந்த காலத்து ஆளுங்க மாதிரிலாம் சென்ஸ்லாம் கிடையாது ஆளுங்களுக்கு. எல்லாம் ராஜா வரல, ஓவர் திமுறா இருப்பானுங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு பயம், எங்கடா இது, என்னடா பண்றதுன்ட்டு. அப்போ எஸ்தர் என்ன பண்ணுனா, அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது அந்த அந்த பிள்ளைக்கு. பாவம் ராணி தான், ஆனா ராஜாவை எதிர்த்துலாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மேல் சொசைட்டி எல்லாம் ஆண் ஆதிக்கம் உள்ள காலம் அதெல்லாம். ஸோ அது வந்து என்ன பண்ணும், போய் ப்ரேயர் பண்ணும். 3 நாள் போய் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணும். அப்போ மோர்தெகாய்ட்ட சொல்லுவோம், அப்பா யூதர்கள்ட்டெல்லாம் சொல்லுப்பா, யூதர்களும் போய் சேர்ந்து என்னோட சேர்ந்து உபாசம் பண்ணட்டும், நம்ம தேசம் ஜனங்கள் ஃபுல்லாக நம்ம உபாசம் பண்ணுவோம், ஆண்டவர் பேசுவார்ன்ட்டு. அப்போ உபாசம் பண்ணும்போது ஒரு நல்ல ஐடியா வரும். என்ன ஐடியானா, ராஜாவை கூப்பிட்டு என்ன பண்ணணும், விருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வரும். பிரச்சனை என்னங்க போயிட்டு இருக்கு, தலை போற பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆமான் வந்து யூதர்களை கொல்லணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்ணிட்டான், பாஸ் பண்ணிட்டான். ராஜா வந்து கையெழுத்தே போட்டார், இந்த சட்டம் வந்து என்னது, யூதர்களை கொல்லப்படணும்ட்டு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுது, ராஜா கூப்பிட்டு விருந்து வைக்குது. அந்த விருந்துல தான் எல்லாமே மாறுது. ஹalleluya. நான் சொல்றேன், நீங்க விருந்து எடுக்க எடுக்க, ஹalleluya, when you start feasting and celebrating, ஹalleluya, ஆமென், நீங்க வந்து கொண்டாடும் பொழுது, ஆமென், நீங்க வந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது, நீங்க வந்து விருந்துகளா எடுக்க எடுக்க என்ன நடக்கும், காரியங்கள் மாறிக்கொண்டே வரும். இது நீ கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. இதுதான் உண்மைங்க, இதுதான் உண்மை. நான் பார்த்துட்டேன். எப்பெல்லாம் நான் கொண்டாடுறோம்னா நடக்குது எல்லாம். எப்பெல்லாம் உம்முன்னு இருக்கணும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? கம்ப்ளைனிங் வில் ஸ்டாப் யுவர் ஃபெய்த். முறுமுறுக்கிறதும் அழுகையும் எதை ஸ்டாப் பண்ணிடும், விசுவாசத்தை தடுத்துருமா. ஆனா நீங்க சந்தோஷப்படுவது, கர்த்தரை துதிப்பது, கொண்டாடுவது ஃபெய்த்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்க ஃபெய்த்தை செயல்பட வச்சிடும். ஹalleluya, glory to God. ஏதோ எஸ்தர் பண்ணுது, கூப்பிடுது, ராஜா கூப்பிடுது. எவன் வந்து யூதர்களுக்கு எதிராக வந்து திட்டமிட்டானோ அவனை கூப்பிடுது எஸ்தர். பாருங்க என்ன தைரியம் பாத்தீங்களா? இதுதான் ஆண்டவருடைய பிரச்சனத்தில் இருக்கும்போது வருகிற தைரியம். ஆமானையும் கூப்பிடுது, கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வைக்குது. விருந்து வச்சுட்டு ராஜாட்ட சொல்லுது, ராஜாவே நான் ஒரு இது கேட்கறேன் ராஜாவேன்னா. அவருக்கு ரொம்ப குஷி ஆயிட்டு, நல்லா சாப்பிட்டாரா, நல்லா சாப்பிட்டோன்னு குஷி ஆயிட்டாரு அவரு. நீ என்ன வேணா கேளுமா அப்படின்ட்டாரு. உடனே உனக்கு பாதி ராஜ்யத்தை கூட கொடுத்துறேன் அப்படின்ட்டாரு. இது கேட்குது, இல்ல எங்க ஜனங்களை எதிர்த்து ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. எவன் அவன் அப்படின்னு யாரும் இந்த பக்கத்துல உட்காந்து இந்த கடிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா லெக் பீஸை, இந்த பையதான் அப்படின்னு அப்படியே தூக்கி போயிட்டானுங்க. வாயில லெக் பீஸை கட்டிக்கும் போது தூக்கி போயிட்டாங்க அந்த ஆளு. யார்? ஆமான்னு. எவன் பிளான் பண்ணானோ அவனே தூக்கி, அவன் ஒரு பெரிய ஒரு தூக்கு ஒன்ன ரெடி பண்ணியிருந்தான். தூக்குன்னா இந்த தூக்குல போட்டு கொள்ளுவாங்கல்ல, கேலோஸ், அதை ரெடி பண்ணி வச்சிருந்தான். அதுல அவன் ரெடி பண்ணதுல அவனே போட்டு கொண்டு வருவாங்க. எப்ப நடந்துச்சு? என் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணுவார். ஹalleluya, ஆமென். எஸ்தர் பாருங்க, ஒரு பந்தியை வைக்குது. சத்துருக்கள் அந்த பந்தியிலே வந்து உட்கார்ந்துருக்கானுங்க. ஆமான் என்ற சத்துரு அதே பந்தியில வந்து உட்கார்றான். அதே பந்தியில ஆண்டவர் அவனை காலி பண்றாரு. இதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் செய்வாருங்க. நல்லா கவனிங்க. பாருங்க, யாத்ராகமம் 23:25, எக்ஸோடஸ் 23:25 போடுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். போதும். வியாதியை விலக்குவேன் சொல்றதுக்கு முன்பதாக அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஐ வில் பிளஸ் யுவர் பிரெட் அண்ட் வாட்டர். நீங்க புரியுதுங்களா இல்லையாங்க? உங்களுக்கு வியாதி இருக்குதா, உங்களுக்கு பலவீனம் இருக்குதா, நல்லா உட்கார்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஈட் த பெஸ்ட் ஃபுட். உங்களால முடிந்த வரைக்கும் சிறந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், சும்மா சொல்லல. நான் அதை என் வாழ்க்கையில உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோட நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். வியாதி இருக்கா, உட்காந்து ரசம்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உட்காந்து. ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க.
ஒரு 100 ரூபா இருந்தா கூட டைரக்டா போய் சிக்கன் வாங்க. 200 ரூபா இருந்தா இது வாங்க. எவ்வளவு இருக்கோ அப்ப ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா, வெஜ் சாப்பிட்றீங்கன்னா, நீங்க வெஜ் சாப்பிட்றவங்க என்ன சாப்பிடுவாங்க எனக்கு தெரியாதுங்க. ஐ எம் ஸ்ட்ரிக்ட் நான் வெஜிடேரியன். ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால எனக்கு எனக்கு கேட்காதீங்க. நான்வெஜ்ல என்ன ஐடியா கேட்டாலும் நான் உங்களுக்கு சூப்பரான ஐடியாலாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதில் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. நான் வந்து கத்தரோட பிள்ளை, அதனால நான் ஸ்ட்ரிக்ட் நான் வெஜிடேரியன். ஓகே. ஸோ நல்லா போய் என்ன பண்ணுங்க, நல்லா ஏதாவது ஏதாவது வாங்கி உட்காந்து என்ன பண்ணுங்க, ந- நல்லா உட்காந்து சமைங்க. உட்காந்து நல்லா சமைச்சு உங்களுக்கு தெரிஞ்ச நான்வெஜ் நல்லா சமைங்க. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சிஸ்டர். நீங்க வேற மஷ்ரூம்லாம் இதெல்லாம் வெஜ் சிஸ்டர், அது பக்கமே நாங்கள் போக மாட்டோம். நல்லா சமைச்சு சமைச்சு வச்சுக்கோங்க உங்க முன்னாடி. வச்சுட்டு, கர்த்தாவே இந்த கோழியை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கோழியை என் பிளேட்ல வச்சதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கோழியை நல்லா சமைக்கிறதுக்கு எனக்கு புத்தியை கொடுத்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படிதாங்க நான்லாம் ஜோம் பண்ணுவேன். ரியலா இப்படிதான் ஜோம் பண்ணுவேன் நான்லாம். ஆண்டவரே, இந்த இதை எனக்கு புசிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றின்னு சொல்லிட்டு அந்த சிக்கனை முழுங்குனீங்கன்னா அவ்வளவு சூப்பரா உள்ள இறங்கும். சிக்கன் உள்ள இறங்கணும்னா வியாதிலாம் வெளியே போயிடும். எத்தனை பேர் புரியுதுங்க? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன் மத்தியிலிருந்து நான் விலக்குவேன். ஹalleluya, glory to God, amen. எத்தனை பேர் புரியுதுங்க? அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதிப்புன்னு என்னது? சும்மா கொஞ்சோண்டு அப்பம், ஒரு நம்ம இந்த பிரெட், கொஞ்சம் ஒரு காஞ்ச ரொட்டி, கொஞ்சம் தண்ணியா? அதே ஆசீர்வதி பண்ணாரு. அது ஏன் அப்பம் தண்ணின்னு போட்டிருக்குன்னா, யூதர்கள் அப்பம் சாப்பிட்டார்கள், அதனால அப்பம் தண்ணின்னு போட்டிருக்கு. நீங்க என்ன, நம்ம என்ன சாப்பிடுமோ அதை தான் அவர் ஆசீர்வதிப்பாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு என் வீட்டில். 2018 இருக்கும்னு நினைக்கிறேன். 2018 அப்போ பிள்ளைங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. என் அஹ், மூத்த பிள்ளை வந்து அப்போ என்ன வயசு அவளுக்கு? 2018னா அவளுக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். ரெண்டாவது பிள்ளைக்கு 2-3 வயசு தான் இருக்கும். ஒரு 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 தடவை என்னன்னு தெரியல, எங்க 4 பேருக்குமே வந்து என்ன சாப்பிட்டோன்னு தெரியல, என்னன்னு தெரியல, 4 பேருக்குமே வந்து வயிறு சரியில்லாம போயிடுச்சு. என்ன சாப்பிட்டாலும் உள்ள நிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு 3 நாள் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வைஃப்ட்ட சொன்னேன், "ஏம்மா, ஆமா நம்ம நேராக கிளம்பி போயிட்டு அஹ், ஒரு நல்ல பிரியாணி போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. நேராக போய் நல்ல பிரியாணி, 4 பேரும் பிரியாணி சாப்பிட்டோம். அப்போ அதான் சொல்ல, மூத்த பிள்ளைக்கு இப்போ 5 வயசோ 6 வயசோ, ரெண்டாவது பிள்ளைக்கு 2 வயசோ 3 வயசோ. குட்டி பிள்ளைங்க தான், வா நீயும் சாப்பிடு. எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்க, சாப்பிட்டோன்னே எல்லாம் சரியாச்சு. க்ளோரி டு காட். சாப்பிட்டோன்னே எல்லாம் சரியாயிருச்சு. ஏன்னா 3 நாளா பிசாசு என்ன பண்ணிட்டு இருந்தான், எங்க மனசை திசை திருப்பி கொண்டு இருந்தான், டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தான். பாரு உனக்கு வயிறு வலி வந்துருச்சு, பாரு உனக்கு அது வந்துருச்சு, உனக்கு இது வந்துருச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. நான் பார்த்தேன் இது வேலைக்காகுது. கத்த தெளிவா சொல்லியிருக்காரு, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன் மத்தியிலிருந்து விலக்குவேன். அதுக்கு அடுத்த வசனம் போடுங்க, 26. உன் தேசத்தில் கர்ப்பம் விழுவதும் மலடும் இராது. இது ரொம்ப முக்கியமானது. there shall be none barren in my land. 26வது வசனம். தேசத்தில் கர்ப்பம் விழுவதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவேன். புரியுதுங்களா? இது இது யாருக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை பேசுறாருங்க. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. ஹalleluya. if you're going through a problem of barrenness, நீங்க வந்து பிள்ளை பெறுவதற்கு ரொம்ப கடினமா இருக்குன்னு நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, இல்ல இந்த கர்ப்பம் விழுற காரியம், அதாவது மிஸ்கேரேஜ், அந்த மாதிரி காரியம்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு, நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகமாக்குறார். காட் இஸ் ஹீலிங் யூ டுடே. ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் சுகமாக்குறார். ஹalleluya. நல்லா போய் கொண்டாட ஆரம்பிங்க. இன்னிலிருந்து ஸ்டார்ட் ரிஜாய்சிங். கர்த்தர் என்னை சுகமாக்கினார், என் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்துவார். ஹalleluyaன்னு சொல்லி நீங்க கொண்டாட ஆரம்பிங்க. இட் இஸ் நாட் அ டைம் டு மோன். இது வந்து அழுகை நாட்கள் கிடையாது. ஆமென். இட்ஸ் அ டைம் டு ரிஜாய்ஸ். இது சந்தோஷமாக கொண்டாடுகிற நேரம் இது. எஸ்பெஷலி எனக்கு பிள்ளையே இல்லை பிரதர், ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லை, ரொம்ப வருஷமா நாங்க ஜெபம் பண்றோம், ரொம்ப வருஷமா நாங்க இப்படி இருக்கிறோம், மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க. நாளைக்கே போய் எடுங்க, நல்லா எடுத்து ஒரு ஆடை எடுத்து அடிங்க, ஒரு மாடு அடிங்க, எதோ வேணா அடிங்க, அடிச்சு நல்லா குக் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க, கர்த்தர் என்ன அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வியாதியை விலக்குவார், என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். கர்ப்பம் விழுவதும் மலடும் என் தேசத்தில் இருப்பதில்லை. என் குடும்பத்துல மலட்டுத்தன்மை இருக்காது. வெறும் வந்து கர்ப்பத்தின் மலடு மட்டும் இல்ல, ஆல் கைண்ட் ஆஃப் பேரனஸ் காட் வில் ரிமூவ். எல்லா மலட்டுத்தன்மை எடுப்பார். சில பேருக்கு வந்து பினான்ஸ்ல ஒரு மலட்டுத்தன்மை இருக்கலாம், பேரனஸ் இன் ஃபைனான்சஸ்ல ரொம்ப குறைவா இருக்கலாம். உங்களுக்கும் இந்த வசனம் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்டார்ட் ரிஜாய்சிங். கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஸ்டார்ட் ரிஜாய்சிங். ஃபைனான்ஸ்ல வந்து எப்பொழுதும் ஒரு மலட்டுத்தன்மை, பேரனஸ் இன் ஃபைனான்சஸ் எப்பொழுதும் குறைவு பிரதர். எப்பொழுதும் வந்து மாசம் முழுவதும் போறதே கஷ்டமா இருக்கு பிரதர்.
ஒரு மாசத்தை நடத்துறதே கஷ்டம். இது எல்லாமே வந்து என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேங்க. நான் அனுபவிச்சு பேசி கொண்டிருக்கிறேன் இது எல்லாமே. இப்போ நான் பேசுற நான் என் மெசேஜே முக்காசி பார்த்தீங்கன்னா நான் த பாத் தட் ஐ வென்ட் த்ரூ தான். அதுதான் என் மெசேஜாவே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நான் என்ன பாயிண்ட் எழுதி வச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? எழுதுனது 2 பேஜ் தான் பாயிண்ட். ஆனா என் வாழ்க்கையில இது எல்லாமே அனுபவிச்சிருக்கிறேன். மரண இருளின்குள்ள நடந்து போயிருக்கிறேன். பேரன்னஸ் ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்திருக்கிறேன். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் என்னோட இருக்கிறார். இதை நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் என் வாழ்க்கையில பார்த்துட்டேன் நான். என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணராமவே இல்லை. ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் காட்ஸ் பிரசன்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். அதனாலதான் என்னால அடிச்சு சொல்ல முடியும். நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டால் என்னால சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன். ஹalleluya, ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் திஸ். என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு பைசா கூட எல்லாம் இல்லாம இருந்திருக்கேன். நாங்க இதே சென்னையில ஒரு பைசா இல்லாம இருந்திருக்கேன். வாடகை கொடுக்க முடியாமலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ரெண்ட் கொடுக்க முடியாதுங்க என்னால. கஷ்டப்பட்டிருக்கேங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாது, கஷ்டப்பட்டிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இது வாங்கி தர முடியாது, கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லா சூழ்நிலைகளையும் நான் போயிருக்கிறேங்க. வியாதியில இருந்திருக்கேன், பிள்ளைகள் வியாதியில இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லா சூழ்நிலைக்கும் போயிருக்கேன். எல்லாரும் என்னை பார்த்து ஏளனமா பேசியிருக்கிறாங்க. மக்களோட ஏளனமான பேச்சுக்களை நான் கேட்டிருக்கேன். எல்லாத்தையும். ஆனா எப்பவுமே என் மனசுல ஒரே ஒன்று தான் இருக்கு. ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்னோட. தேவரீர் நீர் என்னோட இருக்கிறீர். ஹalleluya, லார்ட் யூ ஆர் வித் மீ. ஹalleluya, என் தலையை உயர்த்துகிற தேவன் நீர். ஹalleluya, நன்மையும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டுற தேவன் நீர். ஹalleluya, என் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை நீர் ஆயத்த பண்ணுகிற தேவன் நீர். ஹalleluya, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடரும். அதுதான் நான் சொல்றேன். இது எல்லாமே வாழ்க்கையில நான் பார்த்துட்டேங்க. நான் பார்க்காத ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அதனால்தான் நான் சொல்றேன், உங்க பிரச்சனை எல்லாம் கர்த்தருக்கு ஒண்ணுமே கிடையாது. எம்மாத்திரம். இட் இஸ் நத்திங் ஃபார் காட். இட் இஸ் நத்திங் ஃபார் காட். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? கர்த்தருக்கு கடினமான காரியம் ஒண்ணு இருக்கா? அது ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்து என் மூத்த பிள்ளைய வந்து ஸ்கூல்ல சேர்க்கும் போது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கிடையாது என்கிட்ட. அவளை எல்கேஜி சேர்க்கும் போது ஐ டென்ட் ஹேவ் மணி டு பே த ஃபீஸ். ஃபீஸ் கிடையாது. நான் ஒரு ஸ்கூல்ல போய் அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. 55,000 கெட்டு அப்படின்றாங்க என்கிட்ட ஃபீஸ் கிடையாது. ஐ டென்ட் ஹேவ் மணி. ஃபீஸ் கிடையாது. நான் எப்பவுமே யார்ட்டையும் காசு கேட்க மாட்டேன். நான் முதல்ல இருந்தே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஃபீஸ் இல்லை, என் வீட்டில் சாப்பாடு இல்லைலாம் கேட்க மாட்டேன். கர்த்தர் நீர் தான் எனக்கு ஆதாரம். நீங்க கொடுங்க, என் பிள்ளை படிப்போம், நீங்க கொடுங்கன்ட்டு. என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட. அப்போ என் மனைவிட்ட சொன்னேன், ஃபீஸ் அட்மிஷன் கிடைச்சிச்சு, எல்லாம் அது ரொம்ப கஷ்டம். அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம். அந்த ஸ்கூல்ல கிடைச்சிச்சு, ஆனால் ஃபீஸ் இல்லை கட்டுறதுக்கு. அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியல. என்கிட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் நான் பேசினேன். அது ரொம்ப பெரிய ஸ்கூல் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கும் அந்த ஸ்கூல். சின்ன ஸ்கூல், நல்ல, ஆனால் ரொம்ப நல்ல ஸ்கூல். அங்கிள் இந்த மாதிரி என் பிள்ளைக்கு அட்மிஷன் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு, கிரண் நீ நீ படிக்க வை அங்கிள், ஃபீஸ் சொல்லுங்க அங்கிள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுறேன் அங்கிள் அப்படின்னா. இல்லை இல்லை, நீ ஒரு ஃபீஸ் கட்டக்கூடாது, எதுவுமே கட்ட வேண்டாம், நீ உன் பிள்ளைய படிக்க வை அப்படின்னாங்க. அந்த மாதிரி கர்த்தர் எனக்கு கிருபையா எனக்கு என் வாழ்க்கையில வேலை செஞ்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஃபீஸ் கட்ட முடியாமலாம் இருந்திருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸ்லாம் சும்மா சொல்லலை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேங்க லைஃப்ல. எல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனா எல்லா சுச்சுவேஷன்லயும் கர்த்தர் என்னோட இருந்திருக்காரு. எல்லாம் எனக்கே தெரியாது. எல்லா சைடும் நெருக்கமா இருக்கும், எல்லா சைடும் அழுத்துற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்கும். என் வாழ்க்கை நான் அதை உணர்ந்திருக்கிறேன். எல்லா புத்திக்கும் எட்டாத சமாதானம்னு ஒரு சமாதானம் இருக்கு பாத்தீங்களா, அது என் வாழ்க்கையில உணர்ந்திருக்காங்க. லிட்டரலா நான் உணர்ந்திருக்கேன் என் வாழ்க்கையில. எல்லா சைடும் நெருக்கமா இருக்கும், எல்லா சைடும் ப்ரெஷரா இருக்கும், ஒண்ணுமே ஓடாது, ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே இருக்காத மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்கு. என்ன சமாதானம்? கர்த்தர் என்னோட இருக்கிறார். நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், நான் கீழாகாமல் மேலா இருப்பேன் அப்படின்னு ஒரு சமாதானம் எப்பொழுது இருக்கும். அது எங்க இருந்து அந்த சமாதானம் வந்துச்சுன்னே தெரியாது. இதுதான் நம்மளுடைய தேவன். ஹalleluya. Before the breakthrough comes, நல்லா கவனிங்க, before the miracle happens, God releases his peace into your heart. உங்களுடைய அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் அவருடைய சமாதானத்தை உங்களுடைய இருதயத்துல வைப்பார். எப்போ சமாதானத்தினால இருதயம் நிறைய ஆரம்பிக்குதோ அப்போ அற்புதத்துக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. எப்பவுமே வந்து அப்படியே கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது அற்புதமே நடக்காது. அதனால கவலைப்படுறதை நிறுத்திடுங்க ப்ளீஸ். கவலைப்படுறது, அழுகிறது, முறுமுறுக்கிறது, இதெல்லாம் நிறுத்திடுங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது அற்புதம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அது எல்லாமே வந்து அவிசுவாசத்தை உண்டாக்கிறோம். நீங்க நிறைய கவலைப்படுறதுனால ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கவலைப்படுறான் இவன், அதனால இவனுக்கு அற்புதம் செய்வான் அப்படிலாம் அவர் அற்புதம் செய்ய மாட்டானே. இயேசுவே சொல்றாரு, கவலைப்படாதீர்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். நீங்க கவலைப்படுறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு அங்குலம் கூட நீங்க என்ன பண்ண முடியாது, சேர்த்துக் கொள்ள முடியாது அப்படின்னு இயேசு தெளிவா சொல்றார் மத்தேயு 7வது அதிகாரத்துலலாம். ஸோ கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்காது.
ஆனா எப்போ வந்து ஆண்டவரே இது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலாம் ஆண்டவரே, ஒண்ணுமே நடக்க மாட்டீங்க, ஆனா கர்த்தர் நீர் என்னோட இருக்கிறீர், தேவரீர் உங்களுடைய பிரசனம் என் மேல் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நீங்க வந்து ஆண்டவரை துதிக்கும் போது, நன்றி செலுத்தும் போது அவருடைய சமாதானம் அப்படியே உங்க இருதயத்தை நிரப்பும், உங்க சிந்தையை நிரப்பும். அப்போ யூ ஆர் ரெடி ஃபார் த பிரேக் த்ரூ. யூ ஆர் ரெடி ஃபார் த பிரேக் த்ரூ. அப்ப நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya, glory to God. என்னால கேட்டீங்கன்னா 1000 டெஸ்டிமோனி இருக்கு என்கிட்டலாம் சொல்றதுக்கு. எல்லாம் எல்லாமே டெஸ்டிமோனி தான் நமக்கு. நம்ம வாழ்க்கையே டெஸ்டிமோனி தான். சொல்லிக்கிட்டே இருக்கலாம் டெஸ்டிமோனி நல்லா. அவ்வளோ இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்க. இதான் சொல்றாரு. இந்த- அவருடைய அவருடைய அன்புக்கு வந்து அளவே கிடையாது. there is no restriction or limit to his love. அவரோட இவ்வளவுதான் நேசிப்பார் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவரோட அன்புக்கு அளவே கிடையாது. he can love you to any extent. he can bless you to any extent. அவர் உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார் என்றால் மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள், அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார். இதை நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் சொல்றேன். ஐ எம் டிக்ளேரிங் ப்ராஃபட்டிக்லி ஓவர் எவ்ரிபடி ஹியர். தீர்க்க தரிசனமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க போறாருன்னா மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஹவு திஸ் இஸ் பாசிபிள் ஃபார் யூ உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. எப்படி உனக்கு இது நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க உங்ககிட்ட வந்து. எப்படி நடந்துச்சு? ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? எப்படி மேம் நடந்துச்சு அப்படின்னு வந்து. சீரியஸ் நான் சொல்றேன். இது 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 நிச்சயங்க. இது நிச்சயம். இது எழுதி வச்சுக்கோங்க. நீங்க டேட்டை போட்டு எழுதுங்க. செப்டம்பர் 16. டைம் என்ன? 9:16. சூப்பரா வருது டைமு. 9:16. டேட்டும் செப்டம்பர் 9th 16th. இது இது இன்னைக்கு நீங்க எழுதி வைங்க எல்லாரும். டைம் 9:16 PM, டேட் செப்டம்பர் 16, அதாவது 9th month 16 எழுதி வைங்க. மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு, ஹalleluya, மற்றவர்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஹவு யூ ஆர் சோ பிளஸ்ட்னு கேட்பாங்க உங்ககிட்ட வந்து. எப்படி நீ மட்டும் நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. இதை கேட்கறாங்களா இல்லைன்னு பாருங்க நீங்க. எப்படி உனக்கு மட்டும் நடக்குது? எப்படி உனக்கு மட்டும் கிருபை, இவ்வளவு கிருபை, எப்படி உனக்கு மட்டும் இவ்வளவு தயவு, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும், இது நான் அல்ல, கிறிஸ்துவே அப்படின்னு நீங்க சொல்லணும். எஸ், 9:16 எஸ், ஹalleluya. சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணுவார். ஹalleluya. எங்க சத்துரு இருக்கானோ அங்க ஆண்டவர் வந்து ஒரு பந்தியை வைப்பார். ஏன் பந்தி எதை குறிக்குது என்றால், பந்தி வந்து இட்ஸ் அ டைம் ஆஃப் ரிலாக்ஸிங் அண்ட் ரெஸ்டிங். ஃபீஸ்டிங் எல்லாமே வந்து ரெஸ்டிங் அண்ட் ரிலாக்ஸிங் தான். பந்தி வந்து நல்லா நம்ம வந்து இலைப்பாறுவது, நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறது தான். நீங்கள் சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்களா, உங்கள் பாடி ரிலாக்ஸ் ஆகிடும். கவனிச்சிருக்கீங்களா? சாப்பிடும்போது பாடி ரிலாக்ஸாக இருக்கும்ல. சாப்பிட்ட பிறகும் பாடி ரிலாக்ஸாக தான் இருக்கும்ல. கரெக்டா இல்லையா? அதாவது சில பேர் உண்டை மயக்கம் அப்படின்வாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி தூக்கம்லாம் வருது பிரதர். அது ஏன்னா பாடி ரிலாக்ஸ் ஆயிடும், அப்படியே ரெஸ்ட்டுக்கு போயிடும் அப்படியே பாடி. ஆண்டவர் எப்பவுமே உங்களை ரிலாக்ஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறார், ரெஸ்ட் பண்ணணும் தான் நினைக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுவார். பார்த்துருக்கீங்களா? அவர் மீட்டிங் வந்தாலே சாப்பாடு உண்டு உங்களுக்கு. அது எப்படின்னா அன்லிமிட்டடா போடுவார், குறைவாவே இருக்காது. நல்லா எவ்வளவு வேணா மீன் சாப்பிடுப்பா அப்படின்னாரு. எவ்வளவு வேணாலும் மீன் ஃப்ரை, எவ்வளவு வேணாலும் பிரெட் உனக்கு சாப்பிட்டுக்கோ, நல்லா சாப்பிடு, எல்லாமே பெஸ்ட் தான். இயேசு எந்த அளவுக்கு வந்து இதை விசுவாசிச்சார்னா, நல்லா கவனிங்க, அவர் சிலுவைக்கு போறாரு பாருங்க. இயேசு சிலுவைக்கு போறாரு. சிலுவையோட மரணம் வந்து எவ்வளவு ஒரு மோசமான மரணம், எவ்வளவு ஒரு வலி நிறைந்த மரணம். அதாவது இட்ஸ் அ பெயின்ஃபுல் டெத். சிலுவை மரணம் வந்து மற்ற மரணங்களே போல கிடையாது. ஏதோ இந்த இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த தூக்குல போடுறாங்க கைதிகளை, அப்புறம் இந்த எலக்ட்ரிக் சேர் அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட்ல முடிஞ்சிருமா, ஒரு 1 or 2 seconds தான், டக்குன்னு அப்படி அவங்களுக்கு வந்து அந்த தண்டனையே வந்து அந்த 1 செகண்ட் டப்புன்னு மறித்திருவார்கள். ஆனா சிலுவை மரணத்தோடைய பர்பஸ் என்னன்னா, ரோமர்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லா இதை பண்ணாங்க. அதாவது வேணும்னே ரோமர்கள் இதை பண்ணாங்க. துடிச்சு சாவணும், ஒருத்தனும் துடிச்சு சாவணும், அதை பார்த்து மற்றவர்கள் பயப்படணும் அப்படின்னு சொல்லி தான் ரோமர்கள் அதை வைத்திருந்தாங்களாம். அதுவும் எப்படி இருக்கும்னா, அந்த ஹிஸ்டரியில நான் படிச்சிருக்கேன், ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவன் சிலுவையில போடுவாங்க. அது ரோமர்களை போட மாட்டாங்க. ரோம பிரஜைகளுக்கு சிலுவை மரணமே கிடையாது. ரோமன் எம்பையர்ல மற்ற நாடுகள்லாம் இருந்துச்சு. வெறும் வந்து ரோமர்கள் மட்டும் கிடையாதுல்ல, வெறும் இத்தாலி மட்டும் கிடையாது, மற்ற நாடுகள் இருந்துச்சு. இஸ்ரேல் இருந்துச்சு, அது மாதிரி மற்ற நாடுகள் இருந்துச்சு. அங்க எவனா தப்பு பண்ணா சிலுவையில போடுவாங்களாம். அது எப்படி போடுவாங்கன்னா, எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் அவங்களை அடிப்பாங்களாம். யூஸ்வலா வந்து அந்த ஹைவேஸ்லாம் இருக்கும்ல, ரோம்ல வந்து நல்ல ரோடுகள் உண்டு, நல்ல சாலைகள் உண்டு. அந்த ஹைவேஸ்ல ஓரமா அந்த சிலுவையை நட்டு தொங்க விட்டுருவானுங்களாம். ஸோ அங்க கடந்து போறவனா பார்த்துட்டு போவானா. ஸோ ஒரு பயம் உண்டாகுமா, ரோம சாம்ராஜ்யம் அது மேல ஒரு பயம். ஸோ யூசிங் ஃபியர் தே கண்ட்ரோல் தி பீப்புள்.
பயத்தை வைத்து தான் அவங்க என்ன பண்ண ஆளுகை செய்தார்கள் ரோமர்கள். ஸோ ஒரு ஒரு கோரமான மரணம் அது, துடி துடித்து சாவார்கள். அதுவும் இயேசு வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் தான் சிலுவையில தொங்கினார். 3 மணி நேரத்துல சிலுவையில தொங்கி மரித்ததா சரித்திரமே கிடையாது. சிலுவையில ஒருத்தனை போட்டானா பல நாட்கள் தொங்குவார்களாம் சில பேர்லாம். ஏன்னா ஸ்லோ டெத், கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீட் ஆகி அவன் துடிச்சு சாவான். அதுதான் பாயிண்டே. அதுக்காக தான் அவனுக்கு போடுறதே அவங்களுக்கு. ஆனா இயேசு 3 மணி நேரத்துல என்ன பண்ணாரு? மரித்து தன்னுடைய ஆவி, ஏன்னா இயேசுவை யாரும் கொல்லவில்லை, இயேசு தான் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீசஸ் வாஸ் நாட் கில்டு, பட் ஜீசஸ் கேவ் அப் ஹிஸ் லைஃப். ஏன்னா அவரை கொல்றதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு? ஏன்னா இயேசுவே சொல்றாருல்ல, நான் தான் ஜீவனை கொடுக்கணும், என் ஜீவன் மேல எவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு இயேசுவே சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். சோ இப்படிப்பட்ட ஒரு கோரமான மரணம், இந்த மரணத்தை குறித்து இயேசுக்கே வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஒரு பயம் இருந்துச்சு. அதுதான் புரிஞ்சுக்கணும். இயேசு வந்து இந்த உலகத்துல வந்து மனுஷனா இருந்தார். அந்த இதுல ஜெபம் பண்றாரு பாத்தீங்களா, அந்த அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாருன்னா ரொம்ப வியாகுலத்தோட ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு. லூக்கா 22 வாங்க, லூக்கா 22 வாங்க. அப்ப போய் அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னா படிப்போம் நம்ம. 39 இருந்து படிப்போம் சிஸ்டர். லூக் 20-39 இருந்து படிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்க, கவனிங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். நல்லா கவனிங்க. பிதாவே உமக்கு சித்தமானால்னா என்ன சொல்றாருன்னு அவருக்கு வந்து தெரியும். சிலுவையின் மரணத்தின் பாடுகளை பத்தி அவர் புரிஞ்சிருச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ஏசாயா 53ல ரொம்ப விரிவாக டீட்டெயிலா எழுதுறாரு. எவ்வளவு மோசமான ஒரு மரணத்துக்குள்ள மனுஷகுமாரன் வந்து பிரவேசிக்க போறான்றதை எழுதிட்டாரு. சோ அதான் அப்படி ஜெபம் பண்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. புரியுதுங்களா? ஒரு மனுஷனாக, ஃபுல்லி மேன், ஜீசஸ் வாஸ் ஃபுல்லி மேன், முழுதாக ஒரு மனிதனாக தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஃபுல்லி மேன், ஃபுல்லி டிவினிட்டி. எப்படி வந்து ஒரு மனுஷன், பாவம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, ஆண்டவரே பாருங்க, இதுக்கு தான் வந்தேன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் வந்து எருசலேமை நோக்கி நான் போகணும் அப்படின்லாம் சொல்றாரு. மனுஷகுமாரன் பாடுபடணும் அப்படின்றதெல்லாம் நிறைய தடவை வந்து மென்ஷன் பண்றாரு. அப்பதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உங்களை பாடுபடலாம் விட மாட்டேன்லாம் பேதுரு சொல்லுவார். ஸோ ஜீசஸ் வாஸ் வெரி கிளியர் அபவுட் ஹிஸ் பர்பஸ். ஆனா இந்த இடத்துல எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க, ஆண்டவரே சித்தமானால் எடுத்துருங்கப்பா. ஏன்னா தெரியும் அவருக்கு அதோட வலி வேதனை தெரியும். உடனே என்ன நடந்துச்சுன்னா 43வது வசனம் படிங்க சிஸ்டர். 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வானத்தில் பாருங்க, ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புற பல. அப்பனா ஜீசஸ் வாஸ் லாங்குவேஜிங் இன் பெயின் அண்ட் ஃபியர். அவருக்குள்ள அந்த ஒரு 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 பெரிய ஒரு வருத்தம், ஒரு பாரம், ஒரு பயம் அவருக்குள்ள இருக்குது. ஸோ ஒரு தூதனை அனுப்புறார் பிதாவானவர், வந்து அவரை பலப்படுத்துறாரு. பலப்படுத்தின பிறகு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், 44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்பெஷலி பீப்புள் மெடிக்கல் சயின்சஸ்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ரத்தம் வந்து வேர்வையா வருதுன்னா அது வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்க்குள்ள இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ்ன்றாங்க, சொல்றாங்க பாத்தீங்களா, ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்றாங்கல்ல, அதோட ஹையஸ்ட் ஃபார்ம் தான் இதுவும். ஹல்லேலூயா. எனக்கு இது முழுமையா இது எனக்கு சொல்ல தெரியல, பட் நான் படிச்சதை வச்சு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாராம். அவருடைய வேர்வை ரத்தமாக விழுந்துச்சான். வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்க. பீயிங் இன் ஆகனி. ஆகனின்னு என்னது? சொல்ல முடியாத வலி, வேதனை. சொல்ல முடியாத வலியும் வேதனை அவர் மனசுல இருக்குது. அதை நினைச்சு பார்த்தாலே உள்ளம் பதறுது. சில பேர் சொல்லுவீங்களா, பிரதர் இதை நினைச்சு பார்த்தாலே உள்ளம் பதறுதுன்றீங்க பாத்தீங்களா? அந்த பிரச்சனைக்குள்ள அவர் போயிருக்காரு. அதுதான் சொல்றேன், இயேசு வந்து நீங்க அனுபவித்தது எல்லாவற்றையும் அவரும் அனுபவிச்சிட்டார். He has undergone whatever you have undergone. அதனாலதான் இது நீங்க புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள போனாலும் ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறீன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்குள்ளே நடந்து வெளியே வந்துடுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
நீங்க எந்த அளவுக்கு வலி வேதனையை இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்களோ அதுக்கு மேல அதை அவரும் அனுபவித்து இருக்கிறார். He has also undergone the same pain and agony that you are going through in your life. அதுக்கு மேலே அவர் அனுபவிச்சிருக்கிறார். He has undergone it more than you. ஹalleluya. இதுதான் நமக்கு புரியணும். இது புரிஞ்சிருச்சுன்னா அவரும் அனுபவித்தார் என்னோட, அதான் போட்டிருக்குல்ல, நம்மை போலவே பாடுபட்டார்னு தான் போட்டிருக்கு வேதத்தில். நம்ம போலே பாடுபட்டார், நம்ம போலே சோதிக்கப்பட்டார். ஹalleluya, ஆமென். அந்த அளவுக்கு வந்து ஒரு வருத்தத்தையும் பார்த்துக்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆண்டவர் என்ன பண்ணாராங்க, அதுக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணாரு, இங்க வந்து ஜெபம் பண்றதுக்கு முன்பதாக ஒலிவு மலைக்கு வந்து ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்க, சீஷர்களோட சேர்ந்து பஸ்கா பண்டிகை கொண்டாடினார். He celebrated the feast of the Passover. Hallelujah. சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக யாராவது வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுவாங்களா? இயேசு பண்ணார். ஏன்னா சங்கீதம் 23 என்ன சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நீர் ஆயத்த பண்ணுகிறீர். ஏன்னா இயேசுக்கு நல்லா தெரியும் இந்த கொண்டாட்டம் எதுல போய் முடிய போகுது, ஜெயத்துல போய் முடிய போகுது. ஹalleluya. நான் சிலுவைக்கு போறது ஜெயத்துல முடிய போகுது. சிலுவையில தொங்க போறது கொஞ்ச நேரம் தான். ஆனா நித்தியத்திற்கும் அவர் இப்போ எங்க இருக்கிறாருங்க, வலது பாசத்துல, பிதாவின் வலது பாசத்துல எப்படி இருக்கிறாரு, ராஜாதி ராஜாவாக வீட்டு இருக்கிறார். சிலுவையில தொங்கினதோ 3 மணி நேரம் தான், அவர் பாடுபட்டதோ ஒரு நாள் தான். ஆனா நித்தியத்துக்கு அவர் எங்க இருக்கிறாரு, பிதாவோட வலது பாசத்துல இருக்காரு. அதனாலதான் என்ன பண்றாரு, பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாரு. இப்ப புரியுதுங்களா நீங்க கொண்டாடணும்ட்டு? Now you know the reason why you have to celebrate. இப்ப புரியுதுங்களா நான் உங்களை கொண்டாட சொன்னேன், ஏன் உங்களை பைபிள் கொண்டாட சொல்லுது? நீங்க பாடுபடுற காலமோ கொஞ்ச காலம் தான். சொல்லுங்க, கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம் சொல்லும் போது இப்படி சொல்லணும், கொஞ்ச காலம் தான் இப்படி சொல்லணும். கொஞ்ச காலம் தான் அப்படி சொல்லக்கூடாது, கொஞ்ச காலம் தான். எல்லாம் அப்படி கை வச்சு சொல்லுங்க, கொஞ்ச காலம் தான். ஆனா நித்தியத்திற்கும் நான் அப்படி இருக்க போறேன் சந்தோஷம். அதுக்கு இப்படி கையை நல்லா விரிச்சுக்கோங்க. நித்தியத்திற்கும் நான் சந்தோஷமா இருக்க போறேன். எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? புரியுதா? அப்புறம் ஏங்க நித்தியத்துக்கும் சந்தோஷமா இருக்க போறீங்க? இந்த காலம் பாட்டு பார்த்துக்கு ஏங்க உள்ள அக்க போரு, ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு போயிருங்க. ஏங்க பாருங்க, இயேசுவே சிலுவைக்கு போதுக்கு முன்னாடி நல்லா சீஷர்களோட உட்கார்ந்து பஸ்கா பண்டிகையை என்ன பண்ணிருக்காரு, செலிப்ரேட் பண்ணாரு. அதுல வந்து நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேற கொடுக்குறாரு. சீஷர்களுக்கு நடந்து போ, ஒருத்தன் தண்ணீர் இதை தூக்கிட்டு தண்ணீர் குடத்தை தூக்கிட்டு நடந்து போவான், அவன்கிட்ட போயிட்டு சொல்லு. எஜமானன் வந்து ஒரு நல்ல மேலறையை கேட்கிறாரு. வேதத்துல தெளிவாக எழுதியிருக்கு யோவான் புஸ்தகத்துல, வெல் ஃபர்னிஷ்டு பிளேஸ் தான். வெல் ஃபர்னிஷ்ட்னா நல்ல ஒரு இது, நல்ல ஒரு ஹால், பார்ட்டி ஹால், நல்ல ஏசி கீசிலாம் போட்டு ஜம்முன்னு ஒரு ஹாலை ரெடி பண்ணு அப்படின்ட்டார் ஆண்டவர். அங்கதான் நான் என்ன பண்ண போறேன், என் எஜமான அங்க வந்து என்ன பண்ணாரு, பஸ்கா பண்டிகை என்ன பண்ண போறாரு, செலிப்ரேட் பண்ண போறாரு. இஸ் கோயிங் டு செலிப்ரேட் தி பாஸ்ஓவர் தேர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவ்வளவு தெளிவா வந்து இயேசு வந்து செய்தார். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் செய்ய சொல்றார். ஹalleluya. இன்னைக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், we are going to finish now. என்ன தெரியுமா பண்ணணும், பிரச்சனை போயிட்டு இருக்கா, நல்லா சமைச்சிருங்க வீட்டுல. உங்களால என்ன சமைக்க முடியுமோ நல்லா சமைங்க. வாட் த பெஸ்ட் யூ கேன் டு, யூ டு இட்ங்க. உங்களால என்ன நல்லா சாம்பார் வைக்கிறீங்களா, நல்லா சாம்பார் வைங்க. நல்ல வெஜிடபிள் செய்றீங்களா, நல்லா வெஜிடபிள் செய்யுங்க. இல்ல நல்லா நான்வெஜ் செய்றீங்களா, நல்லா நான்வெஜ் செய்யுங்க. எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடி வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே நாங்க கொண்டாட போகிறோம். மத்தவங்க கேட்பாங்க, ஏன் கொண்டாடுற, உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. நீங்க சொல்லுங்க, நான் கொண்டாடுறேன் ஏன்னா அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஹalleluya. I am going to celebrate because Jesus has done everything for me on the cross. ஆமென். நான் கொண்டாட போகிறேன் என கிறிஸ்து எனக்காக பாவமானார், அதனால் நான் கொண்டாட போகிறேன். நான் கொண்டாட போகிறேன், கிறிஸ்து எனக்காக சாபமாகினார், அதனால நான் கொண்டாட போகிறேன். நான் கொண்டாட போகிறேன், கிறிஸ்து எனக்காக அடிப்பட்டார், வாதிக்கப்பட்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், ஆகையால் நான் கொண்டாட போகிறேன். நான் கொண்டாட போகிறேன் ஏனென்றால் அவரே என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார், ஆகையால் நான் கொண்டாட போகிறேன். I am going to celebrate what Jesus has done. ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க, ஒவ்வொரு மீலையும் செலிப்ரேட் பண்ணுங்க, இன்னையில இருந்து பண்ணுங்க. திஸ் இஸ் a prophetic action. இது ஒரு தீர்க்கதரிசன செயல். இது செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் பாருங்க உங்க பிரேக் த்ரூ எப்படி வருதுன்ட்டு. அப்புறம் பாருங்க பிரேக் த்ரூ எப்படி வருதுன்னு பாருங்க. சீக்கிரமா உங்களுக்கு சாட்சி சொல்வீங்க. ரொம்ப நாள் ஆகுது, சீக்கிரமா சாட்சி சொல்வீங்க, சீக்கிரமா சாட்சி சொல்வீங்க. ஏன்னா வேதம் வந்து இந்த வேத புஸ்தகத்துல அருமையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிற மாதிரி வாக்குத்தத்தத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த புக்ல நீங்க உலகத்துல எந்த புக் வேணா எடுத்து படிச்சு பாருங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்கலாம், இது இந்த புக்கா இருக்கலாம், அந்த புக்கா இருக்கலாம், செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கா இருக்கலாம், ஏதா இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், மேன்மையான வாக்கு தத்தங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு மேன்மையான வாக்கு தத்தங்கள், பெட்டர் ப்ராமிசஸ்.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதுல ஒரு வாக்குத்தத்தம் பேதுரு எழுதுறாரு, ரொம்ப அழகா எழுதுறாரு. ஆதி திருச்சபையில் எழுதுறாரு. வாங்க இதை படிச்சிருவோம். இது இது அநேகருக்கு இது ரொம்ப ஆறுதலாக இருக்கும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. 1 பேதுரு 1:6. 1 பீட்டர் 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். நல்லா கவனிங்க. துன்பப்பட வேண்டியது அவசியமானதானால். ஏன் அவசியமானதானால் போட்டிருக்குன்னா, இந்த உலகம் வந்து ஒரு விழுந்து போன உலகம். இதெல்லாம் இதை பத்தி நான் பேசியிருக்கேன்ல, இதுக்கு முந்தின இதெல்லாம் பாருங்க. விழுந்து போன சில நேரம் வந்து சில துன்பங்கள் மற்றவர்கள் செய்கிற தவறுனாலையும் வந்துருது. சில நேரம் நம்மளும் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்தனால சில துன்பங்கள் வருது. ஆனால் நல்லா கவனிங்க, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறது. கொஞ்ச காலம் சொல்லுங்கள். இங்கிலீஷ் ரொம்ப போட்டிருக்கு. தோ நவ் ஃபார் a little while if need be. இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அழகு. இஃப் நீடு பி, தேவைப்பட்டா கொஞ்ச காலத்துக்கு. கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா கஷ்டப்படணும் பிரதர், அப்படிலாம் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? கஷ்டப்பட்டே ஆகணும் பிரதர். கஷ்டப்படலன்னா இஃப் நீடு பி இங்கிலீஷ்ல தான் கரெக்டா மொழி வருது. தமிழ்ல வந்து அந்த இஃப் நீடு பின்ற வரல. அவசியமானல்ன்றது ரொம்ப அழகா வரல. அங்க அவசியமானால் வருது. வருது. துன்பப்பட வேண்டியது அவசியமானது என்றால் அதான் வந்துருச்சு. கரெக்ட். தேவைப்பட்டா சொல்லுங்க. நீங்க இப்ப போயிட்டு இருக்க துன்பமான காலமா இருக்கலாம், பிரச்சனையான காலமா இருக்கலாம். அது கொஞ்ச காலம் தான். சொல்லுங்க, கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம் தான். ஹல்லேலூயா. இது கொஞ்ச காலமா இல்ல அதிக காலமான்றதையும் உங்க கையில தான் இருக்கு. இது கொஞ்ச காலமா அதிக காலமான்றதும் உங்க கையில தான் இருக்கு. டெய்லி கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச காலமும் ஒண்ணு இல்லாத காலமாயிரும். எத்தனை பேருக்கு புரியுது? டெய்லி கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி உட்கார்ந்து சந்தோஷமாக நீங்களும் உங்க வீட்டார் உட்கார்ந்து கர்த்தரை சோத்தரித்து கர்த்தாவே நீ நல்லவர் என்று கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச காலமும் ஒண்ணும் இல்லாம போயிடும். எத்தனை பேருக்கு இது தேவைப்படுது? கொஞ்ச காலமும் ஒண்ணு இல்லாம போகணும் பிரதர். அவங்களாம் வந்து சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒண்ணும் இல்லாம போயிடும். அதுக்கு நீங்க டெய்லி எடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா, glory to God. ஆமென். டெய்லி உட்கார்ந்து ஒவ்வொரு வேளையும் உங்க சாப்பாடை வந்து கர்த்தருடைய பந்தியாக நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? சாப்பிட ஆரம்பிச்சிடணும். எவ்ரி மீல் டேக் இட் as the Lord's table. ஒவ்வொரு மீலும் கர்த்தருடைய பந்தியா மாறிடணுங்க. ஒவ்வொரு மீலும் காலையில சாப்பிடுறீங்களா, அது கர்த்தருடைய பந்தி. சொல்லுங்க, என் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது வந்து ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது வந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார், அதை குறிக்கிறது. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியுமா, அப்படின்னா யூல் பி ஓவர் ஃப்ளோயிங் வித் குட்னஸ். பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனாலே ஓவர் ஃப்ளோயிங் வித் காட்ஸ் குட்னஸ். கர்த்தருடைய நன்மையினால நீங்க என்ன பண்ணுவீங்க? நிரம்பி வழிவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால பரிசுத்த ஆவியானவர்னால நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் உங்கள் பாத்திரம் நிச்சயமாக நிரம்பி வழியும். நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் தொடரும். மரண இருள் கிடையாது. நல்லா படிக்கணும் அந்த வசனத்தை. மரண இருள்ல கடந்து வந்துட்டீங்க. இப்ப நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் உங்களை தொடருமா? அப்பனா மரண இருளுக்குள்ள நடக்கும் பொழுது உங்க பின்னாடி என்ன வந்துட்டு இருந்துச்சு? மரண இருளுல நடக்கும் பொழுது உங்க பின்னாடி என்னங்க வந்துட்டு இருந்துச்சு? நன்மையும் கிருபையும் தான் வந்துட்டு இருக்கு. உங்க முன்னாடி என்ன போயிட்டு இருக்கு? தேவனுடைய பிரசனம் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நம்ம வந்து முன்னாடி இருக்கிற பிரச்சனத்தையும் பார்க்கல, பின்னாடி இருக்கிற நன்மையும் கிருபையும் பார்க்காம சைடுல இருக்கிற மரண இருளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனையே. ஐயோ ரொம்ப இருட்டா இருக்கு பிரதர். முன்னாடி இருக்க தேவ பிரச்சனத்தை பாருங்க, பின்னாடி இருக்கிற நன்மையும் கிருபையும் பாருங்க. சில பேர் சொல்லுங்க, பின்னாடி பார்த்தா தெரியல நன்மையும் கிருபை. அது நம்ம எட்டி பார்க்கறது. நன்மை கிருபையை விட்டு தாண்டி எட்டி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம். எங்க நடந்தாலும் நன்மையும் கிருபையும் உங்களை வாழ்நாள் எல்லாம் தொடரும். உங்களுடைய ஜீவிய காலம் எல்லாம் நீங்க கர்த்தருடைய அந்த வசனத்தை போடு விஜய். 23:6 கடைசி வசனத்தை போடு. கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க தங்கி இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். All your life you will dwell in the house of the Lord. ஆமென். பழைய ஏற்பாட்டுல நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும். சங்கீதம் 23:6. புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். ஆமென். அப்படியே மாறிடுச்சு. பழைய ஏற்பாட்டுல நீங்க தான் போய் ஆலயத்தில் தங்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? பழைய ஏற்பாடு வேற, நீங்க போய் ஆலயத்தில் தங்கி இருக்கணும். அதான் தாவீது எழுதுறாரு, ஐ வில் dwell in the house of the Lord forever. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். புதிய ஏற்பாட்டுல யார் ஆலயமா இருக்கிறா?
நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்களே தேவன் வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார். இப்ப இந்த வசனம் அப்படியே மாறிடுச்சு. நான் கர்த்தருடைய வீடாக இருக்கிறதுனால நீடித்த நாட்களை கர்த்தர் எனக்குள்ளே தங்கி இருப்பார், கர்த்தர் எனக்குள்ளே நிலைத்திருப்பார். இப்ப கர்த்தர் தான் உங்களுக்குள்ள நீடித்த நாட்களா இருக்க போறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீங்க போன்னு சொன்னாலும் அவர் போக மாட்டாருங்க. ஆமென். நீங்க வெளியே போன்னு சொன்னாலும் கர்த்தர் உங்களை விட்டு வெளியே போக மாட்டார். அவர் முடிவு பண்ணிட்டார். நீங்களே கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறீங்க, நீங்களே அவருடைய வாச ஸ்தலமாக இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணியிருக்கிறார். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ரகசியம். நீங்க கொண்டாடுவதற்கான பெரிய காரணமே இதுதான். கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார், ஆகையால் நான் கொண்டாடுவேன். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ரீசன் தட் யூ நீட் டு செலிப்ரேட் இன் யுவர் லைஃப். நான் சொல்றேன், இதை 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 கேட்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா புரியுற மாதிரி தெரியாது. என்ன பிரதர் இது, கர்த்தர் உள்ள இருக்கிறாரு, எங்க எங்க இருக்கிறாரு? நான் சொல்றேன், இதை உணர்ந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நீங்க உள்ள இருக்கிறீங்கன்றதை நான் உணரணும் ஆண்டவரே, அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே, என் ஆவிக்குரிய கண்களை திறங்க, என் மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அழகா காட்டுவார் அவரோட பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கிறது. திஸ் இஸ் வாட் யூ நீட். இதுதான் உங்களுக்கு தேவை. உங்க இருதயம் திறக்கப்படணும், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், உங்க கண்கள் எல்லாம் மனக்கண்கள் பிரகாசிக்கப்படணும். கர்த்தருடைய ஞானமும் புத்தியும் உங்கள் மேல, அந்த பரிசுத்த ஆவியானவர் புத்தியும் ஞானமும் வெளிப்படும் பொழுது அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அப்போ யூ வில் பி அன்ஸ்டாப்பபிள். உங்களை யாருமே தடுக்க முடியாது. யூ வில் பி அன்ஸ்டாப்பபிள். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சொல்லுவீங்க, நீடித்த நாட்களாக கர்த்தர் எனக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார், ஆகையால் நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், நான் தோய்ந்து போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் தலையை உயர்த்துகிற தேவன். ஆமென். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படிச்சிருவோம். ஆண்டவர் இந்த வசனத்தை உணர்த்துறாரு. சங்கீதம் 3வது அதிகாரம். சங்கீதம் ஒரு அருமையான ஒரு புஸ்தகம், வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா தாவீது வந்து உணர்ந்து எழுதுகிறான், கர்த்தருடைய இதை உணர்ந்து எழுதுகிறான். ஆமென். பாருங்க, சங்கீதம் 3 வந்து தாவீதோட சொந்த குமாரனே தாவீதை கொல்றதுக்கு வருவான். அப்சலோம். அப்சலோன் வந்து தாவீதோட குமாரன். அவன் வந்து தாவீதை கொன்னுட்டு ராஜா அவனும் ட்ரை பண்ணுவான். அப்ப தாவீது ஓடுவான், பையன்ட்ட இருந்து தப்பித்து ஓடுவான். ஏன்னா பையன் துரத்திட்டு வரான், பையன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. இது கோலியாத்து கிட்ட சண்டை போடுவான் தாவீது, ஆனா அப்சலோன் கிட்ட சண்டை போட மாட்டான். கரெக்டா? ஏன்னா கோலியாத்தை வந்து நம்ம கொல்றது ஈஸிங்க, ஏன்னா அவன் சத்ரு. பையன் கிட்ட எப்படிங்க சண்டை போடுறது? சொந்த ரத்தமாச்சே, சொந்த சதையாச்சே, சதை துடிக்கும்ல. தான் துடிக்கலனாலும் சதை துடிக்கணுவாங்கல்ல, தலை துதிக்கும்ல. எப்படி சண்டை போடுறது? கோலியாத் வந்தானா ஒரு கல் அடிச்சுன்னா கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம், தலையை வெட்டி தூக்கி போட்டே இருக்கலாம் காக்காக்கு. பையன் வரான், எப்படி சண்டை போடுறது? அப்போ ஓடுறான், பையன் துரத்துறான், ஓடுறான். ராஜா அங்க, அவன் ராஜா ஓடுறான் பையனை பார்த்து பயந்து. அப்போ எழுதுறான் அந்த சங்கீதம். ரொம்ப அருமையான சங்கீதம். நீங்க அப்புறம் போய் முழுசா படிங்க. திரும்ப சில வசனங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். 1வது வசனத்திலிருந்து படிங்க சிஸ்டர். சங்கீதம் 3, சங்கீதம் 3 1ல இருந்து போடுங்க. சங்கீதம் 3 1ல இருந்து. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ம் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ம் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. இதுதான் அநேகர் சொல்லுவாங்க பிரச்சனைக்குள்ள போகும்போது, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. தேவன் தான் உன்னை இந்த நிலைமைக்குள்ள விட்டுட்டார். தேவன் உன்னை காப்பாற்ற மாட்டார். இது நீ சுமந்து தான் ஆகணும். இதுதான் உன்னுடைய சிலுவை கிடையாது. இதுதான் தாவீதையும் சொல்லியிருக்காங்க, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிமை இல்லை, ஆத்துமாவை குறித்து சொல்கிறார்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆமென். அடுத்த வசனம் படிங்க. ஆனால் படிங்க, அடுத்த வசனம் படிங்க. பட் யூ ஓ லார்ட். 3வது வசனம். ஆனாலும் ம் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் ம் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமா இருக்கிறீர். ஹalleluya. நீரன் கேடகம். கேடகம்னு என்னது? உங்களுக்கு எதிராக வர ஒரு அம்பும் உங்களை தொட முடியாது. உங்களுக்கு எதிராக வர எந்த ஆயுதமும் வாய்க்காது. அதுதான் கேடகம், ஷீல்டு. உங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஷீல்டு யார்? கர்த்தர். ஹalleluya. உங்களுக்கு எதிராக எதிரி அம்பு விடுறான் பாத்தீங்களா, அது யார் தடுப்பா? கர்த்தரே தடுப்பாராம். கர்த்தரே உங்களுடைய கேடகம். அவன் என்ன சொல்றானா, எனக்கு ஒரு கேடகம் உண்டுன்னு சொல்லல, ஆனாலும் கர்த்தாவே நீரே என் கேடகம். He is not saying you I have a shield. He is saying Lord you are my shield. இதுதான் நீங்க சொல்ல பழகிக்கணுங்க. ஆண்டவரே நீரே என் கேடகம், நீரே என் சுகம், நீரே என் ஆசீர்வாதம், ஹலோ நீரே என் பொருளாதாரம், நீரே எனக்கு எல்லாம் இருக்கிறீ நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் தாவீதோட சீக்ரெட். அவன் கர்த்தரே, அவன் பாருங்க எல்லாத்தையும் கர்த்தரோட பேரை வச்சுதான் சொல்லுவான். நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய அரண், நீரே என்னுடைய பலத்த துருகம். அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கர்த்தர் பேர்ல சொல்லிடுவான். வாட் எவர் he wants he will put the name of the Lord there. This is the secret of David. அதனால தான் ஆண்டவருக்கு தாவீது ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா பிடிச்சிருக்கு? எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீர் தான் கோட்டை, நீ தான் அரண், நீ தான் எல்லாம், எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே.
இன்னிலிருந்து சொல்லி பாருங்களேன் நீங்களே, ஆண்டவரே நீங்க தான் என் ஆஸ்தி, நீங்க தான் என் அந்தஸ்து, நீங்க தான் என்னுடைய செல்வாக்கு, நீங்க தான் என்னுடைய உயர்வு, நீங்க தான் என்னுடைய ஆசீர்வாதம், நீங்க தான் என்னுடைய எல்லாம் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நீங்க தான் என்னுடைய சுகம், நீங்க தான் என்னுடைய செழிப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் உங்களை தேடி வரும், ஓடி வரும். உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணும். எல்லாம் வந்து ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் எல்லாம் உங்க வீட்டுல வந்து தங்கும். ஹalleluya. நீங்க அதெல்லாம் தேடியே போக வேண்டாம், அது ஓடி வரும். புரியுதுங்களா அவங்க சொல்றது? என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறீர். ஆமென். பாருங்க, 5வது வசனம் போடுங்க. 5வது ரொம்ப முக்கியமான வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் ம். கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹalleluya. இது ரொம்ப முக்கியமான வசனங்க. நான் படுத்து நித்திரை செய்கிறேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஐ லே டவுன் அண்ட் ஸ்லெப்ட் அண்ட் ஐ woke for the Lord sustain me. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தாங்குகிறார். நீங்க படுக்கிற படுக்கையில கர்த்தர் உங்களை தாங்குகிறார். நீங்க எழும்பி போகிற இடத்துல கர்த்தர் உங்களை தாங்குகிறார். நீங்க போகிலும் வருகையிலும் கர்த்தர் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். wherever you are, the Lord sustains you. தாங்கி கொண்டிருக்கிறார், தாங்கி ஏங்கி கொண்டிருக்கிறார். உங்க கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. யோவான் 10 எழுதிருக்கு, என் ஆடுகளை என் கரத்திலிருந்து யாரும் பிடுங்கி கொள்ள முடியாதான். nobody can snatch my sheep out of my hands. ஆடுகளை யாரும் பிடுங்கி எடுக்க முடியாதார். இப்படிதான் ஆண்டவர் உங்களை தாங்கி பிடித்திருக்கிறார். ஹalleluya. glory to God. amen. hallelujah. ராஹானமா ஷகதி கரபோ லோஹோதி கனமா. thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், கர்த்தரை உங்களுடைய காணிக்கையினால கனம் பண்ணுகிற நேரம், கர்த்தரை காணிக்கையினால ஆராதிக்கிற நேரம். ஹalleluya. சோ காணிக்கை கொடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். சோ பேடிஎம், யூபிஐ மூலமாக, கூகுள் பே மூலமாக, போன் பே மூலமாக கொடுப்பதற்கு நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264, யூபிஐ ஐடி ஜேஜே கிரண் பால் @OKICICI. பேங்க்ல டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். ஆமென். ஸோ கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் குறைபட மாட்டீர்கள். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்துல, கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பண்ட சாலைகள் நிரம்பி இருக்கும். உங்களுடைய ஆலையில திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்க விதைக்கிறீங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெல்லாம் பரவதற்காக நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பங்காளராக இருக்கிறீங்க. யூ ஆர் பார்ட்னரிங் வித் த காஸ்பல். சுவிசேஷத்தோட ஒரு பங்காளராக இருக்கிறீங்க. ஸோ கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தில். இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ற ஒவ்வொருத்தரையும் நான் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.